जानकीकान्तस्मरणं शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। दोभिर्युक्तचतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां ददाना हस्ते नैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण वासकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्नां। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं। गोष्पतीकृतवारीशं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं। वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने संस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। वामं मामानुजं सीतां ग्रीवं वानसूयञ्च प्रणमामि पुनः पुनः। वामे भूमिसुता परस्तु हनुमान् पश्चात् सुमित्रा सुतः। शत्रुघ्नो पारतश्च पार्श्वदलयोर्वाय्वादिको निषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान्। मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै। नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः। चरितं रघुनाथस्य शतकोटिः प्रविस्तरम्
ஏகைகமக்ஷரம் பும்சாம் மகாபாதகநாசனம் வால்மீகிகிரிசம்பூதா ராமாம்போ நிதி சங்கதா ஸ்ரீமத் ராமாயணீ கங்கா புனாதி புவனத்ரயம் வால்மீகேர்முனிசிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணः ஸ்ருண்வன் ராமகதாநாதம் को न याति पराङ्गतिं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीहरये नमः श्रीहरये नमः नमः परमऋषिभ्यः யாரது பரமரிஷிங்க ஸ்ரீமத் வால்மீகி மகரிஷி சரியா அப்படி எப்பவுமே பட்டிமன்றத்துக்கான தலைப்பாகவும் கரெக்டாக இருக்குப்பா எப்பொழுதுமே பட்டிமன்றத்துக்கு தலைப்பாகவும் கேள்விக்கு எல்லா கேள்விகளுக்கும் அகப்பட்டு கொண்டு தர்மத்தில் வந்து ஒரு 10% கூட ஃபாலோ பண்ணாதவெல்லாம் கேட்குற கேள்விக்கு யுக யுகாந்தரமாக இன்னி மட்டும் கூண்டில் ஏறி நிற்கிற பரந்தாமன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. இப்போது சீதாவுடைய அக்னி பிரவேசம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நமக்கு வந்து சீதைக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு கஷ்டமாகவும் ஒரு அவ எடுத்துட்ட தபஸ்க்கும் சீதை இருந்த ஒரு நிஷ்டைக்கும் அவ பட்ட இன்னலுக்கும் அதுலேயும் அவ திருடமாக வந்து இன்க்ளூடிங் சூசைடு மட்டும் போய் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக போய் ராமனுக்காக உயிரை கையில் பிடித்து இருந்தவள் அவளை பார்த்து கேள்வி கேட்கலாமா? அவளை பார்த்து ராமனே கேள்வி கேட்கலாமா? அவளை பார்த்து ராமனே அனைவர் முன்னில் கேள்வி கேட்கலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனியாக இருந்தானா சீதையை ராமர் கேள்வி கேட்க மாட்டார். அப்போ எல்லார் முன்னாடியும் ராமர் சீதையை கேள்வி கேட்குறார் அப்படின்னா அது வந்து ராமனுக்கு இழுக்கா சீதைக்கு இழுக்கா? இப்போ நீ சமத்தா கதை கேட்டுன்னு இருக்க, ரொம்ப சமத்தாக இருக்க, உன்னை சும்மா எழுப்பி அறிவு இருக்கா உனக்கு, நீ ஏன் இப்படி இருக்க, நான் உன்னை வந்து கோவமாக திட்டினேன்னு வச்சுக்கோயேன், வந்திருக்கிறவா எல்லாரும் உன்னை தப்பாக நினைப்பாளா இல்லை என்ன தப்பாக நினைப்பாளா? இவர் ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்துறாரு அப்படின்னு தானே நினைப்பா. இப்போ சொல்லுங்க, சீதையை கேட்கப்பட்ட கேள்விகள்னால் எஸ் சீதை வந்து ரொம்ப மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளானால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ராமருக்கு என்ன கஷ்டமே இல்லையா? அதில் எவ்வளோ தூரம் மரியாதைக்கும் மானத்துக்கும் கௌரவத்துக்கும் வம்சத்தினுடைய பேருக்கும் புகழுக்கும் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமன் மற்றவர்களின் முன்னால் அகல்யை உத்தரித்த ஸ்ரீராமன் தன் மனைவி சீதையை பார்த்து அந்த கேள்வியை கேட்பானா? வாய்ப்பே இல்லை. ஆனால் கேட்குறார் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கணும். அது வந்து சீதாராமருடைய அந்த ஒரு ஜஸ்ட் A+B அந்த ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டின ஒரு மகா பெரிய ரிலேஷன்ஷிப். ராமருடைய நிஷ்டை என்ன? அவர் வனவாசம் பூண்டதிலிருந்து திருப்பி வந்து சரையு நதி மூலமாக வந்து சொர்க்காரோகணம் ஆகிறது மட்டும் அவருடைய வாழ்க்கையினுடைய நிஷ்டை என்ன தெரியுமா? அகம் மானுஷம் வித்தி, நான் மனிதன். அப்புறம் க்ஷத்ரிய குலத்தில் பிறப்பெடுத்து 4 வருணத்துக்கும் இருக்கக்கூடிய தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் கடமையை கொண்டவர் ஸ்ரீராமர். அப்போது தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யக்கூடிய ஒரு கடமையை மொத்த புவிக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கோமகன், அவனுடைய சரித்திரமோ அவருடைய செயல்களோ அவருடைய எந்த விதமான முடிவுகளையோ என்றைக்குமே யாருமே வந்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கணும் இல்லையா? ஆனால் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அவர் வந்து தர்மத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலும்
கேள்வி கேட்கப்படுறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று கேள்விக்கான விடை புரியலன்னு அர்த்தம், இன்னொன்று தர்மம் தெரியலன்னு அர்த்தம். அதனால் ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும். ராமன் செய்தது சரியா தவறா? அதற்கான பதில் இல்லை, ராமன் செய்திருந்தால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு ராமன் மேலே இருக்கக்கூடிய பக்தி, ஸ்ரத்த, இதனால நான் சொல்கிறேன். என்னது? ராமர் ஒன்று செஞ்சார்னா அது கரெக்டாக தான் இருக்கும். இதனுடைய ஸ்ரத்தா பக்தி, இது முதல் படி. ஆனால் ராமனை புரிஞ்சுண்டு ஃபுல் ராமாயணத்தை படித்தா அந்த ஸ்ரத்தா பக்தி எப்படி மலரணும்னா, ராமன் எதை செய்கிறானோ அது சரியாகத்தான் இருக்கும் என்பது முதல் படி. அதையும் தாண்டி ஞானத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எது சரியோ அதைத்தான் ராமன் செய்வான். எது சரியோ அதைத்தான் ராமன் செய்வான். தட் கன்விக்ஷன் யூ ஷுட் ஹேவ். ஓகே. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யோசிச்சு பாருங்கோ, சுக்ரீவனுடைய மைத்திரம் ஜட்டாயு கிட்ட கட்டி பிடிச்சி அழுதது, வனத்தில் வந்து அழுதது, சுக்ரீவனை வந்து கபந்தனை கொன்னது, சுக்ரீவனுடைய மைத்திரம், வாலியோடைய வதம், அப்புறம் வந்து சீதாய்க்கான அன்வேஷனம், பூமி ஃபுல்லாக தேடி எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து சேது பந்தனம், அதுக்கப்புறம் கோரமான ராட்சசர்களை வதம் பண்ணது, அப்புறம் வந்து சோறு தண்ணி இல்லாமல் ராவண யுத்தம் நடந்து ராவணனை மாய்த்தது. இது எல்லாமே ராமர் வந்து சீதையை உத்தாரணம் பண்ணுறதுக்காக தான் பண்ணார். அப்படி பண்ணவர் நான் பிராணனையே விட்டுடுறேன், என்னுடைய சீதையை நான் தொலைச்சுட்டேன் அப்படின்னு பல தடவை லக்ஷ்மணன் கிட்ட புலம்பி அழுதவர், தன்னிலை இழந்து அழுதவர், வெகு நாட்களுக்கு பிறகு ஆல்மோஸ்ட் 1 year 11 மாதம் கழிந்து சில நாட்கள் கழிந்த பிறகு தன்னுடைய மனைவியை பார்க்கக்கூடியவர், அவருக்கு என்ன பேசணும்னு என்னெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையா? என்னெல்லாம் பேசணும், எப்படி இருக்க சீத்தைன்னு கேட்கணுமா, இல்லை அவள் வரிச்சே ஓடி அணைச்சி நான் போய் கட்டி பிடிச்சிக்கணுமா, இல்லை அவள் கண்களில் என் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்காதா? ஆறத் தழுவி கொண்டேனே, அந்த உடல் இப்பொழுது சுருங்கி போயிருக்குமே, அதை நான் எப்படி இப்போ கட்டி பிடிச்சிக்கிறது? உடம்பெல்லாம் ரத்த விளாராவும் தூசியாகவும் தும்முமாவும் இருக்கே, இப்படிதெல்லாம் நினச்சிருப்பார மாட்டாரா? ஆமாவா இல்லையா? அப்படி இருக்கக்கூடியவர் விமுகமாக முகத்தை திருப்பிக் கொண்டு நீ வேண்டாம் போ என்று சொல்கிறார் என்றால் அதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கணும். இது வந்து இதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட்டுன்னு பேர். நாம் கொடுக்கறதில்ல, அட்லீஸ்ட் நாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய புத்திக்கு கொடுக்க வேண்டிய ராமருக்கு கொடுக்குற பெனிஃபிட் ஆஃப் டவுட் இல்லை, திருப்பி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம புத்திக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் ஆஃப் டவுட். அதற்கப்புறம் சரி இதில் என்ன சரி இருக்கிறது அப்படின்னு எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாக்க 30 முக்கோடி தேவர்கள், முக்கியமாக பிரம்மாஜி, மகேஸ்வரன், அக்னி பகவான், வாயு பகவான், இந்திரன், சோமன், சூரியன், எல்லாரும் வந்து சான்று கொடுக்குறார். எஸ்பெஷலி ஹவ்யவாகனன் அக்னி பகவான் வந்து சீதையை திருப்பி அப்படியே வந்து க்ளோரிஃபைடு சீதாவாக கொடுத்துட்டு என்ன சொல்கிறது தெரியுமோ, சீதை மேல் அப்பழுக்கற்றில்லை, நீ உடனே சீதையை சென்று சிறகாலம் மட்டும் சந்தோஷமாக சீதையோடைய வாழு, இது ராமா அக்னி தேவனான என்னுடைய ஆக்ஞை அப்படிங்கிறது. திஸ் இஸ் மை ஆர்டர் அப்படிங்கிறார். ராமர் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆக்ஞையை நான் அப்படியே பரிபாலனம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் பொதுவாக சீதைக்கு அக்னி பரீட்சை கரெக்ட். இப்போது ஒரு விஷயம் வந்து, ஆனால் இதில் சீதைக்கு தாக்கம் அதிகம். ஏன் அப்படின்னாக்க, அறிவோட கஷ்டத்தை ஏற்றுக்கிறதும் அந்த விஷயம் தெரியாமல் ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கிறது இருக்கு இல்லையா,
அதில் ஒரு விஷயத்தை தெரியாமல் கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுல தான் வந்து சிரமம் ஜாஸ்தி. இப்போது ராமரும் கஷ்டத்தை ஏற்றுக்கிறார், சீதையும் அந்த இடத்துல கஷ்டத்தை ஏற்றுக்கிறான். அந்த அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல சீதைக்கு ஏன் ராமர் இப்படி பேசுகிறாருன்னே தெரியல. அண்ட் எஸ்பெஷலி வந்து ஒரு பெண்மணியினுடைய உச்சபட்சமான பவித்திரத்தை கேள்வி கேட்கின்ற ஒரு விஷயம், 4 பேர் முன்னாடி கேட்கின்ற விஷயம், அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமான நிமினமான ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, என் பரந்தாமன் என்னை பார்த்து கேட்கிறானா இல்லை? ஆனால் ராமருக்கு தான் ஏன் கேட்குறோம், எதுக்கு கேட்குறோம் எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இது மட்டும் கஷ்டம் இல்லை. இந்த கேள்வியை கேட்டால் கொஞ்சம் கூட சீதையினுடைய முக சுழிவு கூட தாங்க முடியாத ராமர் இந்த கேள்வியை கேட்டால் சீதையினுடைய மனசில் எப்பேற்பட்ட இடி விழுன்னு ராமருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தும் அந்த கேள்வியை கேட்குறாரு, கேள்விகளை கேட்குறார். அதனால் வந்து கஷ்டம் சீதைக்கு மட்டும் இல்லை, ராமருக்கும். ஆனால் இன்னி மட்டும் கேள்விகள் ஏன் வந்துட்டுருக்கு அப்படின்னா, நம்ம சீதையையும் ராமரையும் பிரித்து வச்சு பேசின்னு இருக்கோம். பிரித்து வச்சு பேசக்கூடாது. சீதையும் ராமரும் சேர்ந்து செய்த இந்த தியாகத்தினால், ஏற்றுக்கொண்ட இந்த பரீட்சையினால் இன்று வரை அந்த க்ஷத்ரிய தர்மமானது வந்து மேலோங்கி இருக்கிறது. இதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அந்த மாதிரி அக்னிதேவன் வந்து சீதையை கொடுத்த உடனே அடுத்தது வந்து அங்கே இருக்கிற பரமேஸ்வரன் மகாதேவன் பேசுகிறார். யார் மகாதேவன்? சிவபெருமான், மகேஸ்வரன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமா நான் பரிபூர்ணமாக பிளஸ் பண்ணுறேன் உங்களை, ரைட் வா, இதோ இந்த திவ்யமான விமானத்தில் உங்கள் அப்பா தசரதர் உக்காந்துன்னு இருக்கார், தசரதரை போய் பார்த்து பேசுங்கோ அப்படிங்கிறார். உடனே வந்து ராமர் போய் தசரதனோட நமஸ்காரம் பண்ணி தசரதனோட பேசுகிறார். என்ன சொல்கிறார் தசரத மகாராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, 162 ஒரு நிமிஷம். நமே ஸ்வர்கோ பகுமதः சம்மானஸ்ச சுரர்ஷபைஹி त्वया ராம விஹீனஸ்ய சத்யம் பிரதிஷ்ருணோமி தே. ராமா உன்னை விட்டு பிரிஞ்சேன் இல்லையா, அந்த துக்கம் எவ்வளோ பெருசு அப்படின்னா, ஆர் நீ எப்போவுமே என் கூட இருக்கிற சுகம் எவ்வளோ பெருசுன்னா, நான் அங்கேருந்து ஸ்வர்க்கத்துக்கு வந்து பல விஷயங்கள் வந்து இங்கே போகத்துக்கு அவைலபிளாக இருக்க, அது எதுலேயுமே ராமா உன் கூட இருந்த சுகம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கைகேயா யானி சோக்தானி வாக்கியானி வததம் வர தவ பிரவ்ரஜஸ்நார்த்தானி ஸ்திதானி ஹிருதயே மம. இன்னும் கூட ராமா கைகேயி பேசின பேச்செல்லாம், அந்த கட்டோரமான வச்சனங்கள்லாம் என் மனசில் இருக்குறாமா. ஆனால் ராமா நீ பண்ணிருக்கிற இந்த காரியம் இருக்கு இல்லையா, பரம அற்புதமான காரியம். என்ன காரியம்? மொத்த ராட்சசஸை வந்து சம்ஹாரம் பண்ணியிருக்கார் ராமர். அந்த சம்ஹாரம் பண்ண அந்த காரியமானது நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு ராமா. இனிமே நீ எதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, சௌக்கியமாக அயோத்தியாவில் இருந்து சுகபோகங்களை அனுபவிச்சுண்டு ராஜ்யத்தை வந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கணும், அதுதான் விஷயம். அப்புறம் ராமா பரதனை பற்றி சொல்கிறார். பரதன் பெரிய தர்மாத்மா ராமா, ரொம்ப பெரிய தர்மாத்மா. அவன் ரொம்ப பவித்திரமானவன், பலம் பொருந்தியவன், அறிவு பொருந்தியவன். என்றைக்குமே பரதனிடத்தில் நீ வந்து எந்த விதமான சந்தேகத்தையும் வச்சுக்காத ராமா. இல்லை தசரதன் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறார். இதி ப்ருவன்னாம் ராஜானாம் ராமஹா பிராஞ்சலிர் அப்ரவீத் குருப்பிரசாதம் தர்மஜ்ஞ கைகேயா பரதஸ்யச்ச. அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு முதல் வாக்கியம் ராமர் வாயிலேருந்து என்ன தெரியுமா வருது? அப்பா என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு, நீங்கள் நிறைவேற்றணும். சொல்லு ராமா
கைகேயியை பொறுத்து உங்கள் மனசில் ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கைகேயி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பொறுத்து ஒரு இது இருக்கு இல்லையா, அதை விட்டுடுங்கோ, வேண்டாம், அது அம்மாவோ கைகேயி மாதா. அதனால் நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, அவளை பொறுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளேஷம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துருங்கோ. சுபுத்திராம் துவயா தியஜமிதி எதுக்த்வா கைகேயி துவயா சசாபம் கைகேயீம் கோரஹா சுபுத்திரானாம் நஸ்பிருஷோ பிரபு. என்ன சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் கைகேயி கிட்ட. என்ன வார்த்தை சொல்லிட்டு வந்தேன்? உன்னுடைய புத்திரன் உட்பட உன்னை நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னா அன்றைக்கி கோபத்தில் சொன்னேன் இல்லையா, அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுங்கோ, வேண்டாம், நீங்கள் சொல்லக்கூடாது. அதை ராமருக்கு என்ன ஞாபகம் இருக்கு பார், அப்பாவுக்கு அட்வைஸ் இல்லை. இதில் ராமருடைய ஒரு குவாலிட்டி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நஞ்சம் தசரத மகாராஜாவுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தையும் நீக்க பார்க்குறார். இப்போது ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு தீங்கு விளைவித்து விட்டால், ஒருவர் நமக்கு தீங்கு விளைவித்து விட்டால் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த பர்டிகுலர் தீங்கு அது நடக்கும்போது அந்த இன்சிடெண்ட்னால நம்ம படுற கஷ்டம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவள் என்ன இப்படி பண்ணிட்டா, அவள் என்ன இப்படி பண்ணிட்டா, அவள் இப்படி என்ன பண்ணிட்டா, அவள் என்ன இப்படி பண்ணிட்டா, குரோதகன், கொடூரமானவன் அப்படின்னு நம்ம மனசுலேயே வச்சுன்னு இருக்கிறது இருக்கு இல்லையா, அதனுடைய தாக்கமும் அதனுடைய ஹர்ட்டும் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இங்கே ராமர் வந்து மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பரம உயர்ந்த குணத்தை பற்றி சொல்கிறார். யார் இருக்கிறதுலே ரொம்ப மெச்சோர்ட் அண்ட் ஹைலி பிளேஸ்டு பர்சன் தெரியுமோ? என்னை கத்தி எடுத்து குட்ட வந்து என் குடும்பத்தையே கெடுத்தவனாக இருந்தாலும் சரி, மன்னிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மன்னிச்சுட்டு அந்த ரிலேஷன்ஷிப், அந்த வியாத கதை நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, வியாதன் தன்னுடைய சத்ருவாக இருந்தாலும் தன்னை ஆசிரயித்து வந்ததனால் அந்த கரடி அவனுக்கு ஆசிரியம் கொடுத்தது. ஏன் ஆசிரியம் கொடுக்க வந்த சத்ரு தன்னையே கொன்ற முயன்றாலும் அவனை விட்டு கொடுக்காம இருக்கு இல்லையா, இது ஒரு மெச்சோர்டு சத்துப்புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த மாதிரி ராமர் வந்து தசரதன் கிட்ட சொல்கிறார், கைகேயின் இடத்துல உனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தியாகம் பண்ணிடப்பா, மனசுலேருந்து எடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்டமாக இருந்தது. இட்ஸ் வெரி வெரி நைஸ். அது மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் நமஸ்காரம் பண்ணுறான். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், நீ வந்து எவ்வளோ பெரிய உத்தமமான சேவை பண்ணியிருக்க தெரியுமா, எப்போவுமே ராமனோடையே இருந்து இது பண்ணியிருக்க, உனக்கு வந்து 3 லோகத்துலேயும் கீர்த்தி இருக்கும், உன்னை நினச்சாலே லக்ஷ்மி வர்தனம் நடக்கும், லக்ஷ்மணனை நினச்சாலே பணம் வருமா. அதுக்கப்புறம் வந்து சீதாவை பார்த்து சொல்கிறார், மா இத்யுக்த்வா லக்ஷ்மணம் ராஜா ஸ்னுஷாம் பத்தாஞ்சலிம் ஸ்திதம் புத்ரீத்யாபியஷ மதுரம் ஷனைரணம் உவாச்ச. என் பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். அதாவது புத்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். யார? சீதா மாதாவை வந்து என் புத்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மதுரமாக மெதுவாக பேசுகிறாராம் சீதா கிட்ட. தசரதர் சொல்கிறாராம், கர்த்தவியோ நது வைதேகி மன்யுஹு தியாகம் இமம் பிரதி ராமேனேதம் விஷுத்தியர்த்தம் கிருதம் வை த்வத் வித் த்வத்தி தைஷினா. நன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு தப்பி தவறி ராமன் மேலே ஏதாவது கோபம் இருந்தது அப்படின்னா அதை இப்போவே தியாகம் பண்ணிட சீதா. ஏன் அப்படின்னா கனவுல கூட ராமனால் உனக்கு அஹிதம் நினைக்க முடியாது. இப்போ அவன் பண்ணது எல்லாமே பூர்ணமாக உன்னுடைய ஹிதம்காக பண்ணியிருக்கான். ஹிதம்காக பண்ணியிருக்காரா? ஆமாவா இல்லையா? என்னைக்காவது நீங்கள் சீதா மாதாவை கேள்வி கேட்டிருக்கீங்களோ ராமாயணம் கேட்டுட்டு? ஆமாம், சீதா மாதா நிஜமாகவே அப்படிதானா அப்படின்னு யாருமே கேட்க மாட்டா. யூ ராமர் ஏன் இப்படி கேள்வி கேட்டார், இதுதானே நீ மட்டும் பேச்சு. அதுதான் ராமருடைய வெற்றி. புரியுறதா? ராவணனை வென்றதை விட ஊர் வதந்தியை இங்கு வென்றார் இல்லையா, அது ராமனுடைய வெற்றி. இன்று மட்டும் வென்றவராகவே இருக்கிறார்.
அதனால் வந்து உன்னுடைய நீ கொடுத்த இந்த உன்னுடைய சாரித்திரத்துக்கான ஒரு டெஸ்ட் இருக்கு இல்லையா, அக்னி பிரவேசம் இருக்கு இல்லையா, அந்த அக்னி பிரவேசத்துக்கு நீ கொடுத்த டெஸ்ட்டு வந்து உத்தமமான ஸ்திரீகளால் கூட கொடுக்க முடியாதம்மா. அதனால் வந்து நீ மிக மிக உயர்ந்தவள். ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஃபைனலாக உன்கிட்ட வந்து பத்திக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்ல வேண்டாம் உங்ககிட்ட. ந துவம் காமம் சமாதேயா பிராத்ருசுஷ்ருணா பிரதி அவசியம் து மயா வாச்சியம் ஏஷத்தே தெய்வத்தம் பரம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன், மா ஸ்ரீராமன் தாமா உனக்கு பரமமான தெய்வம், அவனை தவிர உனக்கு வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் கிளம்பணும் ராமா, நான் போகிறேன், தேவேந்திரன் வெயிட்டிங். நாங்கள் 2 பேரும் வந்து ரம்பா ஊர்வசி அவளுடைய காம்படிஷன் ஒன்று இருக்குது, அதுக்கு நாங்கள் போனோம், நான் போயிட்டு வரேன் நானா சொல்கிறேன் என்ன. அவர் உடனே கிளம்பி அவர் வந்து இந்திரலோகத்துக்கு போயிட்டார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, துவரிதோகம் துவயா புத்திர சுபுத்திரேன மகாத்மனா அஷ்டவக்ரேன தர்மாத்மா கஹோலோ பிராமணோ யதா. என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னா, ராமா உன்னால் எனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னா, நான் ஒரு சொர்க்கலோகத்துக்கு போனேன், என்னை வந்து நேர இந்திரன் எங்கே இருக்காரோ அந்த இடம் மட்டும் என்னை இது பண்ணிட்டா. சில புராணங்களில் வந்து 26 சொர்க்கங்கள் சொல்லப்படுறது, அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்திரன் இருக்கிறது. ஏன்னா அது மட்டும் வந்து நீ கரை தேர்த்துட்டுறாமா, நீ பண்ண விஷயத்தினால நான் கரை தேர்ந்துட்டேன். எப்படி அப்படின்னா, இப்போது இந்த காலத்தில் ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராமா, அவளோட ரீசெண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எப்படி வந்து அஷ்டாவகரன் வந்து தன்னுடைய அப்பாவோடைய கஹோலன் பேர், நம்ம பிருஹதாரண்யகம் படிக்கும்போது கஹோல பிராமணம்னே ஒன்று வரும். அந்த கஹோலனை வந்து எப்படி கரை தேர்த்தாரோ, கஹோலன் வந்து சாஸ்திரவாதத்தில் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துப்பார். அஷ்டாவகரர் வந்து திருப்பி அதே சாஸ்திரவாதத்தில் ஜெயிச்சு அந்த எதிரியை வந்து நீ உயிர் மாய்க்கக்கூடாது, எங்கள் அப்பாவுக்கு நடந்த நிலைமை இனிமே விதேக தேசத்தில் நடக்கவே கூடாது அப்படின்னு அப்போ இருந்த விதேகராஜா முன்னாடி வந்து அந்த சாஸ்திரவாதத்தில் வந்து எதிர்க்க இருக்கிற ஆள் உயிர் கொடுக்கணுங்கிற அந்த பிரதியை வந்து கட் பண்ணது அஷ்டாவகரர். அந்த மாதிரி நீ அஷ்டாவகரர் எப்படி கஹோலருக்கு கதி அடைய செய்தாரோ அவ்வாறு நீ என்னை மேற்கதிக்கு அடைய செய்தாய் அப்படின்னு வந்து தசரதன் வந்து இது பண்ணிட்டு போறான். அடுத்தது இந்திரன் வரார், தேவேந்திரன். ரமா நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணும் ராமா, ஐ ஹவ் டு கிவ் யூ சம்திங், டெல் மீ வாட் ஐ கேன் கிவ் யூ, ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணணும், கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று. ராமர் இல்லை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவர்களில் இந்த மூவுலகில் சிறந்து விளங்கக்கூடிய தேவேந்திரனே. இப்படி ஒரு பீடிகை போட்டால் என்ன அர்த்தம்? நான் இப்போ கேட்கவே அதை ஒழுங்காக செய்யணும், புரியுதா? நீங்கள் எல்லாம் நான் பண்ணுறேன், நான் பார்க்கட்டுமா, போய் ஆற்றுக்கு போய் யோசிச்சுட்டு சொல்லட்டுமா அப்படின்லாம் சொல்ல முடியும். இந்த நிறைய வானரங்கள் உயிரை இழந்தது இல்லையா, அந்த வானரங்கள்லாம் உயிரை இழந்தது இதெல்லாம் ஆச்சு இல்லையா. எல்லா வானரங்களுக்கும் தேவேந்திரா விதிவத்து அவளுக்கு என்னெல்லாம் ஆயுஸ் இருக்கோ அந்த ஆயுஷை திருப்பி கொடுத்துரு அப்படி. ஏதாவது கேட்டுக்கலாம்ல தனக்கு, ஒன்றும் கேட்க மாட்டார். அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவேந்திரன் அப்படி கிளம்பினாராம். எல்லாம் ஐயோ என்ன ஒரே ராட்சசெல்லாம் செத்து கிடக்கா அப்படின்னு செத்து போன வானரங்கள்லாம் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிற மாதிரி எழுந்துருத்தான். எல்லாருமே அப்படியே எழுந்துட்டாலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ராமனை கேட்ச் பண்ணுறீங்களோ எல்லளவும் லாஸ் இருக்காது. சில கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து டமால் டிமில்னு வரும். ஆனால் ரொம்ப கஷ்டமான கஷ்டம், மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், உடல் கஷ்டம், மன கஷ்டம், உற்றார் கஷ்டம், உறவினர்கள் இடத்துல கஷ்டம், அந்த கஷ்டமான செயலை வந்து நம்ம தர்மம் இதுதான் சரின்னு ஆழ் மனசு சொல்கிறத நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா ஸ்ரீராமன் கையை விட மாட்டான். அப்படியே சாக போனாலும் நம் எதிர்க்கே சண்டை போடுகின்ற அந்த வாலியின் நெஞ்சில் அம்பை பாய்த்து அடிப்பான். அந்த நம்பிக்கையும் தர்மத்தில் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டையும் நம்மக்கிட்ட இருந்தால் ஆகர்ண பூர்ண தன்வானவ் ராம லக்ஷ்மணோ சபாஷ், வெரி குட்.
அப்படி சொன்ன உடனே ராமர் வந்து அப்படியே அன்றைக்கி நைட் அங்கே தங்கிட்டாராம். இங்கே நைட்டு தங்கிட்டு மறுநாள் காத்தால எழுந்தாராம். எழுந்து பார்த்தா முன்னாடி சுக்ரீவன் கையை கூப்பிட்டு நிற்கிறான். ராமர் எப்படி தூங்குவார்னு தெரியும்ல உங்களுக்குலாம். ராமர் லக்ஷ்மணர்லாம் நன்னா தூங்குவா. எங்கேயுமே வந்து லக்ஷ்மணர் வந்து இந்த 13 வருஷம் தூங்காமல் இருந்தார் அதெல்லாம் இருக்குல்ல, வால்மீகி ராமாயணத்தில் அதனுடைய மென்ஷன் இல்லை. சரியா? அப்புறம் நிறைய அங்கங்கே தூங்குறார் லக்ஷ்மணன். வந்து ராமர் வந்து லக்ஷ்மணனை எழுப்பினார், கொட்டாவி விட்டார், எல்லாமே எழுதுறார். யார்? வால்மீகி. அதனால் 2 பேர் நல்லா தூங்கி வந்தோடனே விபீஷணன் வந்து இது மாதிரி இது பண்ணி புஷ்கரணியில் தண்ணி ரெடியாக இருக்குது. அப்புறம் வந்து நானா விதமான சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் தெரிஞ்ச, அலங்காரங்கள்லாம் தெரிஞ்ச பெண்மணிகள்லாம் ரெடியாக இருக்காராமா. எல்லாரும் உங்களுக்கு குளிப்பாட்டி விடுவா. ராமர்கிட்ட ராமர் இல்லை, எனக்கு ஸ்நானம் பண்ண கூட இப்போ பொறுமை கிடையாது. எனக்கு வந்து ராவண வதம் அப்புறம் சீதை வந்ததுலேருந்து என் மனசெல்லாம் பரதன் மேலே இருக்குது. உடனே நான் பரதனை பார்க்கணும். இங்கேருந்து லங்கைக்கு போகிற தூரம் ரொம்ப தூரம் போகணும். அது வேறு எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. எப்படி போகிறேன், எவ்வளோ தூரம் போகணும். ஏன்னா 14 வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் முடியறதுக்கு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு முடியறது 14 வருஷம். அந்த 14 வருஷம் முடியறதுக்கு இருக்குது. நான் போய் பரதனை பார்க்கணும். ஏன்னா பரதன் சொல்லியிருக்கான், 14 வருஷம் முடியற அன்னைக்கு நீ வரல, நான் அதுக்கப்புறம் அயோத்தியாவில் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க. அது சொல்லலை, பட் விபீஷணன்ட்ட சொல்லலை, பட் சொல்கிறார். எனக்கு பரதன் ஒன்றே. விபீஷணன் வந்து நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களே ஆனால், இந்த அடியேனுடைய சேவையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், என்னுடைய பூரணமான அன்பும் மற்ற விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் உங்களை புஷ்பக விமானத்தில் நான் புஷ்பக விமானத்தை தரேன். நீங்கள் நேரடியாக அயோத்தியாவுக்கு சென்று விடலாம். ஆஹா, பரம உத்தமமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பக விமானத்தை உடனே ரெடி பண்ணுங்கிறார். அந்த புஷ்பக விமானம் வந்து ரெடியாகி வருது. ஒரே தங்கத்தால் வேயப்பட்டிருக்கு. ஏற்கனவே புஷ்பக விமானத்தினுடைய நிறைய விஷயம் பார்த்தோம் நம்ம. அதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கான். ரூம்ஸா? ஆமாம், போயிங் 785 இப்போ ரீசண்ட்டு. அது நான் பார்த்துருக்கேன் ஒரு தடவை. என்னென்னா எக்கானமி கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு அப்புறம் உள்ள ஒரு மாடிப்படி போகும். அது மேலே வந்து ஸ்யூட்டு. அது என்ன சொல்லுவோம், சூட்டா? அது ஸ்பெல்லிங் எப்படி ப்ரொனவுன்சியேஷன்? ஸ்யூட், SUITE. அந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டுன்னு தானே சொல்லணும். அதை ஸ்வீட்டு அது வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் அவள் வச்சுன்னு இருக்கா. அப்புறம் கத்தார்லேயும் எமிரேட்ஸ்லேயும் இருக்குது. நீங்கள் அப்புறம் போனேன்னா அதில் புக் பண்ணிட்டு போங்க. டி நகரில் ஏதாவது வீடு இருந்தால் விற்றுட்டு அதில் போயிட்டு ஒரு வாட்டி வந்துடணும். சரியா? அந்த மாதிரி இருந்து தான் அது. ஒரே எல்லா ரூமு, எல்லா இடத்துலையும் ரூம் சர்வீஸு. அப்புறம் வந்து அதுவும் ரூம் சர்வீஸ் ஃபோன் பண்ணிவிட்டு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் எதுவும் கொண்டு வரல, அப்படிலாம் கிடையாது. ரூம் சர்வீஸ் ஃபோன் வச்ச உடனே டிங் டாங் அப்படின்னு பெல் அடிப்பாலாம். அந்த மாதிரி புஷ்பக விமானத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான புஷ்பக விமானம் ரெடியாக இருந்தான். அப்புறம் ராமர் வந்து விபீஷணன் வந்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே, நான் என்ன பண்ணட்டும் ராமா? என்னுடைய அன்பை நான் எப்படியாவது வெளிப்படுத்தியானோ, என்னோடய கிருத்தஜ்ஞத்தை எப்படியாவது வெளிப்படுத்தியானோ, நான் என்ன பண்ணட்டும் ராமா? ப்ளீஸ் நீங்கள் வந்து இது வந்து எங்கிட்ட சத்தியவச்சனமாக வாங்கிக்கோங்கோ. நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும், நான் செஞ்சே ஆனோம். அதுக்கு என்ன? நோ ப்ராப்ளம், அது நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன? இந்த வானரங்கள் இருக்குல்ல, முக்கியமான இந்த எல்லா வானரங்கள், தங்கம், வைரம், வைடூரியம், ரத்னம், கற்கள் எல்லாத்தையும் எடுத்து வாரி இறங்கும் அவகிட்ட. இவெல்லாம் உயிரை கொடுத்துருக்கா. நீ இப்போ இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கிறேன்னா விபீஷணா, அதெல்லாம் இந்த வானரங்களினுடைய தியாகம். இவெல்லாம் வந்து உற்றார், உறவினர், மனைவி, மக்கள் எந்த விதமான இன்பமும் பாராமல் இத்தனால் வந்து தூக்கம் இல்லாமல் இவெல்லாம் சண்டை போட்டிருக்கா. அதனால் இவ எல்லாருக்கும் ஏதாவது கொடுங்கோ. ராமர் சொல்லுவார், நம்மளை பற்றியும் சொல்லுவார். ஆஃபீஸு, வீடு, மற்றபடி மற்ற விஷயங்கள், அப்புறம் யாராவது போகக்கூடாதுன்னு சொல்லுவோம், அந்த விஷயம், இந்த விஷயம் எல்லா தடையும் தாண்டி
இந்த 48 நாள் ராமாயணத்தை வந்து விடாமல் அப்படியோ இப்படியோ நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போனாலும் அப்படி வந்து தொடர்ந்து வந்து இந்த ராமாயணத்தை கேட்டுட்டாலே, அதனால் தேவேந்திரா, மகாலட்சுமி, குபேரா வந்தவா எல்லாருக்கும் வாரி இழைக்கவும், செல்வங்கள் அனைத்தையும் வாரி இழைக்கவும் கண்டிப்பாக ராமர் சொல்வார். அந்த மாதிரி சொல்கிறார். விபீஷணன் வந்து ஓகே, வெரி ஹாப்பி, அதுதான் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் விபீஷணா அப்படின்ன உடனே அப்படியே ராமர் வந்து அங்கே சொல்கிறார். வெறும் பேச்சுக்கு சொல்ல, ஏதே ஸ்வஜனம் மம அப்படின்னு சொன்னார் இல்லையா, இவர்கள்லாம் என்னுடையவர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, பேச்சுக்கு இல்லை, செயலில் இருக்க எல்லாமே அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறம் வந்து கார்த்தால எழுந்து சீதையை வந்து தன்னுடைய அங்கத்தில் வச்சுக்கிறார். அங்கம் அப்படின்னா இந்த பத்ராச்சல ராமதாஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுன்னு இருக்கேன். பத்ராச்சல ராமதாஸ் பத்ராச்சலத்தில் இருக்கக்கூடிய ராம சீதா ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதுதான் சீதையை வந்து அப்படி அங்கத்தில் வச்சுக்கிறதுன்னு. அதாவது தன்னுடைய அந்த பாகு புஜம் இருக்குல்ல, அதுக்குள்ளே சீதை ஒடுங்கிடுவான். அந்த மாதிரி சீதையை வச்சுட்டு லக்ஷ்மணனோட விமானத்தில் ஏறுறாலாம். ராமர் வந்து அப்புறம் சொல்கிறார், சுக்ரீவா, விபீஷணா, எல்லோரும் உங்கள் ஆட்சியை நன்னபடி செய்யுங்கள். சுக்ரீவா, நீங்கள் சுக்ரீவனை அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிஷ்கிந்தா செல்லுங்கள், ஆனந்தமாக சுகபோகத்துடன் ஆட்சி செய்யும். விபீஷணா, இதோ என்னால் ஜெயிக்கப்பட்ட இந்த லங்கா உன்னுடையது, தர்மமாக ஆட்சி செய் அப்படின்னு ஒன்று. விபீஷணன் மீண்டும் வந்து, ஐயா இன்னொரு வேண்டுகோள். விபீஷணன், சுக்ரீவன் எல்லாம் குரூப்பாக வரா. ஐயா இன்னொரு வேண்டுகோள், உங்களோட ஆக்ஞை, உங்களுடைய கருணை இருந்தால் மற்றொரு வேண்டுகோள் அப்படின்னா, உங்களுடன் நாங்களும் அயோத்தியா வந்து நீங்கள் அந்த ராஜ்யாபிஷேகத்தில் அந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து எந்த மகுடமானது பிரம்மாஜி தன் கையால் செய்து முதலில் மனுவுக்கு சூட்டினாரோ அந்த சூட்டின அந்த மகுடம் உங்கள் தலையில் ஏறுகின்ற திவ்யமான காட்சிகளை நான் பார்க்க வேண்டும். மேலும் அயோத்தியாபுரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அயோத்தியாபுரியிலும் அது சுற்றி இருக்கும் அந்த வனத்திலையும் நாங்கள் சஞ்சரித்து மாதா கௌசல்யாவிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று நாங்கள் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். ராமருடைய சென்சிட்டிவ் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டா, உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கணும், நான் என்ன பண்ணட்டும்? ராமர் சொல்கிறார், இதை விட என்னை பிரீத்தி செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? எல்லோரும் ஏறுங்கள் அப்படின்னு எல்லாரையும் விமானத்தில் ஏற்றுறார். எல்லாரும் விமானத்தில் ஏறிண்டே இருக்கலாம். அந்த விமானம் எப்படி இருக்கான் அப்படின்னா, மேருமலைக்கு துல்லியமாக இருக்கான், அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கான். எல்லா வானரங்கள் எல்லாரும் ஆல் ஆன்போர்டட் சீதாவை மட்டும் அப்படி வச்சுட்டு தன்னுடைய பக்கத்தில் அப்படி உக்காத்தி வச்சுட்டு இருக்காராம். அந்த சீதாவை அவர் வச்சுட்டு இருக்கிற அந்த அரவணைப்புன்னு சொல்லுவா இல்லையா, அது அரவணைப்பு அப்படின்னா என்னன்னா, நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தா தெரியும். சீதாவை அப்படி வந்து அரவணைச்சு உக்காத்தி வச்சுன்னு இருக்காராம். சீதாவை அரவணைச்சு உக்காத்தி வச்சுண்டு அங்கேருந்து கிளம்புறார். எங்கே? பேக். அங்கேருந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் எல்லாம் போட்டிருப்பா, லங்கா டு ஸ்வீ அயோத்தியா. அப்படி கிடையாது. ராமரில் புஷ்பக விமானமே நான் எப்படி நடந்து வந்தேனோ அதே ரூட்டில் திரும்பிப்போ. புஷ்பக விமானம் வந்து தட 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 தடன்னு அப்படி மேலே ஏறதான். பா பளிச்சுன்னு திடீர்னு வந்த அந்த பூர்ண சந்திரன் வந்து கடகடன்னு பூமிக்கு பக்கத்தில் வந்துடுத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துதான். சக்கச்சவன்னு அது தங்கமா இல்லை வெள்ளியா எப்படி மின்றது, அவ்வளோ இது பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏறின உடனே ஆரம்பிக்கிறார். பிரியே யாரு? இப்போ மட்டும் பிரியே அப்படிலாம் சொல்லலை சீதா. கைலாச சிகராகாரே திரிகூட்டேஸ்வர ஸ்திதம் லங்காம் அவீக்ஷஸ்வ வைதேகி நிர்மிதம் விஸ்வகர்மனா. ஹே வைதேகி, அங்கே பார், விஸ்வகர்மனால் நிர்மாணிக்கப்பட்ட திரிகூட்ட பர்வத்தத்தின் மீது அமைந்திருக்கும் அற்புதமான லங்கையை பார். கேட்டிருப்பா போல் இருக்கு. அது என்ன ஓரத்தில் ஒரு மாதிரி எரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது நம்ம அனுமான் பண்ண வேலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே பாரு, மாமிசமும் ரத்தமும் கடந்தெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறதே, அதுதான் நாங்கள் யுத்தம் செய்த யுத்த பூமி அப்படின்னு காட்டுறார். ஒன்றுன்னா காட்டுறார். பீரு,
பிரியே, கல்யாணி, அப்புறம் வந்து அன்பே, இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு வார்த்தை போடுறார். எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா இது வந்து இதாகிடும். அங்கே பார் இந்த யுத்த பூமிக்கு ஓரத்தில் வந்து சாம்பல் வந்து ஒரு பெரிய தேக்கமாக இருக்கு பார், அதுதான் ராவணனுடைய பஸ்மம். அது பாருங்க அப்படின்னு. இதோ இந்த இடம் பாருமா, இந்த கண்ணா இந்த இடம் பாரு, இந்த இடத்துல தான் நான் கும்பகர்ணனை கொன்னேன். அதோ அங்கே பார், அங்கே தான் அந்த பிரஹஸ்தன் கொல்லப்பட்டான். இங்கே பார் இந்த இடம், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த கல் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் தான் தூம்ராட்சன் ஹனுமான் அப்படியே போட்டான். அங்கே பார் சுஷேனன் வந்து வித்யுன்மாலியை கொன்ன இடம், லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொன்ன இடம், அங்கதன் வந்து விகடன், விரூபாக்ஷன், மகோதரன், மகாபார்ஷன் இவால் எல்லாரையும் கொன்ன இடம், அகம்பனன், திரிஷரன், அதிகாயன், தேவந்தகன், நராந்தகன், யோத்தமத்தா, கும்பகர்ணன், நிகும்பன் இவா எல்லாரும் மாண்டு மடிந்த அந்த இடத்தை பார். இங்கே பார், அங்கே பார், அதை பார், இதை பார் அப்படின்னு. ஐ திங்க் கும்பகர்ணனுடைய பெரிய உடம்பு மட்டும் தனியாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அதுலேருந்து ராமர் வந்து அப்படியே சொல்கிறார். என்ன ஒரு இடமா வந்து அழகாக சொல்கிறார். அப்புறம் வந்து சூரிய சத்ரு, பிரம்மசத்ரு இவா எல்லாரையும் கொன்னேன் பார். இந்த பேரை எழுதிக்கணும். என்ன இது ரெகுலர் சண்டேல வந்துதா, சூரிய சத்ரு பிரம்மசத்ரு, அதையும் எழுதிக்கோ, அந்த மார்ச்சரி லிஸ்ட்டில் சேர்த்துடணும் அதை. சரியா? அந்த மாதிரி இவா எல்லாரையும். அப்போது இது ஆக்சுவலி நீங்கள் இதை எப்படி இமேஜின் பண்ணோன்னா, இது மூவ் ஆகிட்டே இருக்கு. அப்படி மூவாக கடன் ராமர் வந்து இடத்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கார். சீதாவும் வந்து நீங்களா கொன்னேல் இவ்வளோ பேர் அப்படி இல்லை. ஓகே, உங்களை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீங்கள் கொல்லாமல் யார் கொல்ல முடியும் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பா. அந்த மாதிரி போக 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 அப்படி போகிறச்சே அங்கேன்னு வந்து அங்கே பாரு சமுத்திரத்தினுடைய தீர்த்தம் பாரு, ஏதத்து தர்ஷயத்தே தீர்த்தம் சமுத்திரஸ்ய வரானனே. அங்கே பாரு, அங்கே தான் வந்து இறங்கினோம் நாங்கள் எல்லோரும், அங்கே தான் வந்து இறங்கினோம். இப்போ எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும். என்ன புரியறதில்ல? இதுதான் ரணபூமி. இந்த ரணபூமி தாண்டி அந்த வந்து சமுத்திரத்தினுடைய தீரம் பாரு. அந்த சமுத்திரத்தினுடைய தீரத்திலேருந்து ஒரு பிரிட்ஜ் ஆரம்பிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் நலசேத்துன்னு பேர். ஒரு பேர் கொடுக்குறார். யார்? லங்கா சைடு இருக்கிற பேர் கொடுக்குறார். லங்கா சைடு இருக்கிற பேர் என்ன? நலசேத்து. அது பாரு. அதுக்கப்புறம் வந்து பஷ்ய சாகரம் அவேக்ஷப்யம் வைதேகிம் வருணாலயம். அந்த வருணாலயமான கோரமான சாகரத்தை பாரு. இந்த சாகரத்தை தாண்டி வந்து தான் அனுமான் ஒன்றை வந்து பார்த்தான் அப்படின்னு. அந்த சாகரத்தினுடைய யார்கிட்டையாவது நம்ம சொல்லணும்ல, ராமர் இங்கே சீதா கிட்ட மட்டும் சொல்ல, உனக்காக தாம்மா இந்த சாகரம், இந்த சாகரம் அதில் ஏதாவது நிற்க முடியுமா பாரு அந்த இடத்துல. அதில் போய் நாங்கள் பிரிட்ஜு கட்டி ஒன்றை வந்து பிக்கப் பண்ணியிருக்கோம்னா நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லை. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், விச் ரிமூவ்ஸ் ஆல் த டவுட்ஸ் இன் எனிதிங். அப்படின்னா வால்மீகி ராமாயணம் பீயிங் தி அத்தாரிட்டி, அதில் வர ஒரு முக்கியமான ஸ்லோகம். யுத்த காண்டத்தில் வரக்கூடிய 123வது, சாரி யுத்த காண்டம் தானே, ஆமாம், யுத்த காண்டத்தில் வரக்கூடிய 123வது சர்க்கத்தில் வரக்கூடிய 19வது ஸ்லோகம். அது என்னதுன்னா, ஏதத் குக்ஷௌ சமுத்திரஸ்ய ஸ்கந்தவாரி நிவேசனம் அத்திர பூர்வம் மகாதேவா பிரசாதம் அகரோத விபு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதோ பாரு சீதே, சாகரத்தினுடைய நடுவில் அதனுடைய தொப்பை மாதிரி, தொப்பைன்னு சொன்னான், அதோடைய வயிற்றினில் வயத்தில் நடுவில் வந்து ஒரு ஐலண்டு தெரியறது இல்லையா, அந்த ஐலண்டில் தான் நாங்கள் டேரா போட்டோம். டேரானா ஸ்டே பண்ணோம். அங்கே தான் நாங்கள் வந்து எல்லா வானரங்களும் வந்து இருந்தோம். அந்த இருந்த இடத்துல வந்து மகாதேவன், யார் மகாதேவன்னா யார்? சிவபெருமானை நான் வழிபட்டேன். அவர் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் அவரையே நான் அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன் பாரு அப்படிங்கிறார். என்னது இது? யார் அது? ஸ்ரீராமேஸ்வரம். புரியுறதா? சிவனால் அனுகிரகிக்கப்பட்டு அதற்காக சிவனை அங்கு நான் ஸ்தாபனம் செய்த அந்த தீவை பார் அப்படின்னு காட்டுறார் மேலேந்து. ஸோ ராமேஸ்வரத்தை காட்டி கொடுத்தாரா,
அதுக்கப்புறம் என்ன, சேத்து சமுத்திரத்தை காட்டுறார். அங்கே பார், ஏ தத்து திருஷ்யதே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனஹ சேது பந்த இதி ஹ்யாதம் த்ரைலோக்யேன ச பூஜிதம் ஏதத் பவித்ரம் பரமம் மகாபாதகநாசனம் அத்ர ராட்சசர் ராஜ்யம் ஆஜகாம விபீஷணஹ. அந்த இடம் பார், அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது பத்தியா, அதுதான் சேத்து பந்தனம். என்னால் கட்டப்பட்ட அந்த சேத்து பந்தனத்தை பார், 3 லோகத்திலும் இனி அது பூஜிக்கப்படும். அது பரமமான பவித்திரமான ஒரு இடம் அது. அப்போ சேத்து பந்தனம், ராமேஸ்வரம், இது எல்லாமே ரொம்ப பவித்திரமான ஸ்தலங்கள். யாரே சொல்லியிருக்கார்? ராமரே சொல்லியிருக்கார். அந்த இடத்துல தான் விபீஷணன் வந்து என்னை பார்த்து என்கிட்ட சரணடைஞ்சான். தத்ரா அஜாகாம விபீஷணஹா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அதோ பாரு கிஷ்கிந்தா பாரு, கீழே பாரு, ரம்யமான ஒரு ஊராக இருக்குது பார்த்தியா, அது பேர் கிஷ்கிந்தான்னு பேர். அங்கே தான் நான் வாலியை கொன்னேன். புரியுறதில்ல? ராமர் தன்னுடைய பராக்கிரமம் எல்லாத்தையும் வந்து சொல்கிறார் சீதை கிட்ட. அங்கே தான் நான் வாலியை கொன்னேன், அங்கே தான் இவனை கொன்னேன், அங்கே தான் அவனை கொன்னேன் அப்படின்னு. அதான் அதுக்கப்புறம் வந்து கிஷ்கிந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து கிஷ்கிந்தா வந்து உன்னை நீ காணாமல் போன போது நான் எப்படி கஷ்டப்பட்டு தேடினேன், நான் எப்படி கஷ்டப்பட்டு தேடினேன் தெரியுமா? தேடி தேடி ஓடி வந்தபோது அதுக்கப்புறம் தான் சுக்ரீவனுடைய மைத்திரம் கிடச்சிது. சுக்ரீவனும் நானும் வந்து ஃப்ரெண்டானோம். அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் இருந்த என்னெல்லாம் ட்ரபிள்ஸ் இருந்ததுன்னு சொல்லி, அப்புறம் நான் வாலியை கொல்றேன்னு அவனுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்ததுனால, வாலியை கொன்னதுனால சுக்ரீவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணான். அதனால் சுக்ரீவனுடைய பிரதிஜைக்கு அனுசாரணமாக அவன் என் கூட வந்து இப்போ சண்டேயில் வந்து உன்னை மீட்டோம். சீதா சீதா அதோ பாரு, அதோ பாரு, அதுதான் ரிஷ்யமுக பர்வதம். ரொம்ப அற்புதமான பர்வதம் அது, ரொம்ப அழகான இடம் அது. அந்த அந்த இடத்துல தான் வந்து நான் சுக்ரீவனை பார்த்தேன். அதோ பாரு, அதோ பாரு, அதோ பாரு, அதுதான் பம்பா, அதுதான் பம்பா தீரம். அந்த பம்பா புஷ்கரணிங்கிறது வந்து ரொம்ப உயர்ந்த புஷ்கரணி அது. அதோ அந்த பம்பா தீரத்தில் அந்த ஒரு ஆசிரமம் இருக்கே, அங்கே தான் சபரி மாதாவை பார்த்தேன். சபரி மாதா என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்வர்காரோகணம் பண்ணிட்டா. அப்புறம் பாரு சீத்தை, சீத்தை நீ தொலைஞ்சு போன இல்லை, உனக்காக ஓடி ஓடி ஓன்னு அழும்போது அங்கே ஒரு கோரமான விருட்சம் இருக்கே, அந்த விருட்சத்தில் தாம்மா நாங்கள் வந்து ஜட்டாயு வந்து எங்கள் கையில் செத்து போனான் பாரு. அங்கே தான் அந்த ஜட்டாயு வந்து, அந்த ஜட்டாயுங்கிற பக்ஷி வந்து நீ ராட்சசனால் ராட்சச ராஜா ராவணனால் கடத்தப்பட்டிருக்கங்கிற வார்த்தையை சொல்லிட்டு ஜட்டாயு செத்து போன இடம் அது அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் பார் சீத்தை, அங்கே பார், உங்களெல்லாம் உள்ளே அமுச்சிட்டு நான் வந்து ஒரு பெரிய கிரவுண்டுக்கு போய் சண்டை போட்டேனே பஞ்சவட்டியில். பஞ்சவட்டி பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்டில் போய் 14,000 பேரை கொன்னேனே கரதூஷண சகித. ஆமாம், அதான் அந்த இடத்த பாரு சீத்தையே, அந்த தான் அந்த இடம் பார். அங்கே பார், நீங்கள் இருந்த அந்த கேவை பாருங்க, அங்கேருந்து வெளில வந்து அந்த இடம் தெரியறதில்ல, அங்கே தான் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு இது பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நம்ம மெட்ராஸ் மேலே வண்டி இறங்கும்போது அந்த இது தெரியும், அந்த பீச் பக்கத்தில் அந்த லைட் ஹவுஸ் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுது, பீச் ரோடு தெரிஞ்சு, நம்ம பீச் ரோடு என்ன பீச் ரோடு நம்ம அப்படி இருக்கு. நீ என்ன பண்ணியிருக்க பீச் ரோட்டில்? நான் பீச் ரோட்டில் தான் நான் வாக்கிங்லாம் போவேன். ஓ சரி, என்ன பராக்கிரமம் பண்ணியிருக்கேன் பீச் ரோட்டில்? ஒன்றும் பண்ணல, சுண்டல் சாப்பிட்டேன் பீச் ரோட்டில், அவ்வளோதான். ஆனால் ராமர் அப்படி இல்லை. எப்படி சொல்கிறார்? நான் சண்டை போட்ட இடம், அவனை அடித்த இடம், 14,000 பேரை கொன்ன இடம் அப்படி காட்டுறார். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் பாரு, ரொம்ப அழகான ஒரு ஆசிரமம் இருக்குது பாரு, பஞ்சவட்டி. அங்கே தான் சீத்தை நம்மெல்லாம் வாழ்ந்தோம், சேர்ந்து இருந்தோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு டைம் இல்லை, அது எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல, எல்லாம் பேசியிருப்பார் அப்படி. அங்கே பாரு, அதுதான் அகஸ்தியருடைய ஆசிரமம். நம்ம கடைசியாக அகஸ்தியரோட ஆசிரமத்துலேருந்து விடை பெற்றிருந்தானே கிளம்பினோம். அந்த அகஸ்தியரோட ஆசிரமம் அங்கே இருக்கு பாரு. அதை தாண்டி அங்கே பாரு சுதீக்ஷ்ணருடைய ஆசிரமம், சரபங்கருடைய ஆசிரமம், இவன் எல்லாத்தையும் தாண்டி வந்தோமே. அதுக்கப்புறம் வந்து பாரு, அந்த விராதன் இருக்கான் இல்லையா, இந்த விராதனை கொன்ன இடம், விராதனை போட்டோமே அந்த இடம் அங்கே இருக்கு பாரு, விராதன் இது. அப்புறம் பாரு, நீ வந்து அனசூயா கிட்டேருந்து ஆபரணம் ஆபூஷணங்கள்லாம் வாங்கிண்டல்ல, அந்த அத்ரி அனசூயாவுடைய ஆசிரமம் இன்னும் அங்கே அப்படியே இருக்கு பாரு. அதுக்கப்புறம் அங்கே பாரு சித்திரக்கூட்டம், அந்த சித்திரக்கூட்டம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோன் மாறுறது தான் ராமருக்கு. அந்த இடத்துல தான் பரதன் என்னை கடைசியாக பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். அந்த பரதனை நான் பார்க்கணுமே.
அப்படின்னு. அதோ வந்துடுத்து பாரு யமுனை, தோ வந்துடுத்து பாரு யமுனை, தோ யமுனையை தாண்டுறோம் வா தண்டித்து. அப்புறம் யமுனையை தாண்டி போன உடனே அப்படியே வந்து ராமருக்கு வந்து உடம்புல வந்து உற்சாகம் பிறக்கிறது. என்னது? இயம் ச திருஷ்யதே கங்கா புண்ணியா திரிபதகா நதி நானா த்விஜக்னா கீர்ணாம் புஷ்பித கானனா. அதோ பாரு கங்கா. கங்கா யாரு? திருப்பதகா, 3 லோகத்திலும் பாயக்கூடியவள், பரம பாப விநாசினி. அதோ கங்கையை பார் அப்படின்னு. கங்கானாலே ஒரு தனி ஏற்றம் இருக்கு அந்த கங்கா. அதோ பார் ஸ்ருங்கவேரபுரம். அங்கே தான் நான் வந்து குஹனை வந்து தழுவின இடம். ஆஹா, அங்கே பார் அதோ தூரக்க தெரியறது பார், சரையு தெரியறது பார் அப்படிங்கிறார். அதோ அந்த சரையு தாண்டி அந்த ஓரத்தில் ஒரு கோட்டை கொத்தளம் எங்கோ தெரியறது பார். அதுதான் நம்ம ராஜதானி, தசரதருடைய யாரோ என்ன சொல்றாரு, என்னுடைய ராஜதானின்னு சொல்ல, தசரதருடைய ராஜதானியா இருக்கக்கூடிய அயோத்தியை பார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கு கீழே இறங்கு அப்படின்னு அயோத்தியாவுக்கு போல ராமர். என்ன சொல்றது, ராமரை டப்புன்னு ஏதாவது அஜெண்டாவை மாத்திடுவார் அவர். அதனால அயோத்தியாவுக்கு போல நேராக பரத்வாஜ ஆசிரமத்தில் போய் வண்டியை இறக்கிட்டார். பரத்வாஜரை போய் பார்த்துட்டு, பரத்வாஜ மகாமுனியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, பரத்வாஜரே உங்களிடம் வந்திருக்கிறேன், அயோத்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். அயோத்தியாவில் எல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கு, என்ன எப்படி போயின்னு எப்படி புரியுறதா? படக்குன்னு நேராக போய் இறங்கிடுவது. யார் இது மேலேருந்து வரா அப்படின்னு அம்பு போட ஆரம்பிச்சிருவான் பரதன். ராமர் இல்லாத டைமில் யாரோ அசுரன் வரான், ராட்சசம் வரான் அப்படின்னு அம்பு போட ஆரம்பிச்சிட்டான்னா, இதெல்லாம் வந்து ராமர் வந்து பரம இது. அதாவது புரோட்டோகால் அப்படின்னாக்கா ராமர் பர்ஃபெக்ட். அதில் பரத்வாஜர் வந்து சொல்கிறார், பா பரதன் மகா தபஸ்வி ராமா. ஏன்னா அவர் பரத்வாஜருக்கு வந்து எதிராளி பேசுகிறோட மனசு தெரியும். அதனால் ராமா எந்த சங்கையும் வேண்டாம். பரதன் வந்து பரத் அபவுட் பரத், யார் பரத்வாஜர் அபவுட் பரதன் என்ன சொல்கிறார், எந்த சங்கையும் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு நீ வந்து ஜனஸ்தானத்திலிருந்து ஆரம்பித்து ராவணம் வதம் பண்ணி இப்போ திரும்பி வர்றது மட்டும் எல்லா விற்த்தாந்தமும் தெரியும். மேலும் என்னுடைய ஒரு அத்மான சிஷ்யன் ஒருத்தன் இருக்கான், அவனும் வந்து அடிக்கடி வந்து அயோத்தியா போயிட்டு வருவான். எதுக்கு அப்படின்னா, அயோத்தியாவில் என்ன நூக்கன் காரணம் நடக்கிறதுங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன், சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அயோத்தியா பற்றி எல்லாம் சொல்கிறான். அப்புறம் வந்து பரத்வாஜர் சொல்கிறார், நீ போகிறச்சே வந்து இங்கே வந்துட்டு போனேன், திருப்பி இங்கே நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணுமே ராமா. ஏன்னா எனக்கு தெரியும் ராமா, இந்த ஜனஸ்தானத்தில் வந்து பிராமணர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு, ரிஷிமுனிவர்கள்லாம் எப்படி செத்துன்னு இருந்தா, எப்படி கஷ்டப்பட்டுன்னு இருந்தா, தர்மம் ஓங்காமல் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையும் நீ பண்ணிட்டியே, நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணுமே ராமா. மனுஷன்னா இப்படி இருக்கணும், எனக்கு ஏதாவது கூட என்ன கேட்டுன்னு இருக்கக்கூடாது. எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்கணும், உனக்கு நான் ஏதாவது தரட்டுமா, உனக்கு ஏதாவது பண்ணட்டுமா, அப்படி வச்சுக்கணும். எப்போ முடியும்? நாம் எப்போ மற்றவாளுக்கு செஞ்சுட்டே இருக்கோமோ அப்போது உலகம் வந்து நம்மக்கிட்ட கேட்கும், நான் உனக்கு என்ன பண்ணட்டும், நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும். அந்த மாதிரி வாழணும். என்ன அது ராமருடைய சரித்திரத்தில் அது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். அதில் ராமர் வந்து என்ன கேட்குறார் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து வந்து 5000 ஒரு கோச தூரம் இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு கோசம் இல்லை, கொஞ்சம் நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது அயோத்தியாவுக்கு. இங்கிருந்து 3 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய வனங்கள் ஃபுல்லாக அப்படியே தேன் சொட்டுற மாதிரி எல்லா மரங்கள்லேயும் பழங்கள் வந்து காய்க்க வேண்டும். பரத்வாஜர் வந்து ஓகே அப்படின்னு, எதுக்கு அப்படின்னு கேட்கல பரத்வாஜர். ஏன் அப்படின்னா, வந்திருக்கிற எல்லா வானரமும் நல்லா சூறையாடட்டும் அப்படின்னு. புரியுறதுல? நம்ம இடத்துக்குள்ளே ஒருத்தர் வர்றாருன்னா அவளுக்கு முதல்ல வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும்ல. அதில் வந்து ராமர் வந்து விருட்சத்தில் இருக்கக்கூடிய பழங்களினுடைய மதுவை கொடுத்து எல்லாரையும் வந்து அயோத்தியாவுக்கு கூட்டின்னு போகிறார். எல்லா வானரமும் ஃபுல் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே, வந்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியது தானே. ஹனுமான் இங்கே வா, நீ என்ன பண்ணு, போய் குஹனை பாரு. குஹனுக்கிட்டையும் பரதன்கிட்டையும்
தண்டகாரண்யத்துக்கு போன ஸ்ரீராமர் சசீதா லக்ஷ்மணா சக பரம கௌசலமாக திரும்பி வரார் அப்படிங்கிற விஷயத்தை போய் சொல்கிறேன் ராமா. மேலும் பரதன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ராமர்? ஏதத் ஸ்ருத்வா யமகாரம் பஜதே பரதஸ்ததா சச்ச தே வேதித்தவ்யः ஸ்யாத் சர்வம் யச்சாபி மாம் பிரதி ஞேயः சர்வே ச விருத்தாந்தः பரதஸ்யேதாங்கினி ச பரதஸ்யேதாங்கினி ச தத்வேன முகாவர்ணேன திருஷ்டய. தத்வேன, இதுதான் முக்கியம். தத்வேன முகாவர்ணேன திருஷ்டய வியாபாஷீத்தேன சே. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சர்வகாம சமுத்திரம் ஹி ஹஸ்தைஸ்வர்ய சங்குலம் பித்ருபைதாமகம் ராஜ்யம் கஸ்ய நாவர்த்தயேன் மம சங்கத்யா பரதா ஸ்ரீமான் ராஜ்யேனார்த்தி ஸ்வயம் பவேத் பிரசாஸ்து வசுதாம் சர்வம் அகிலம் ரகுநந்தன. என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹனுமான் நீ போயிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லு. அப்புறம் பரதன் கிட்ட விஷயத்தை சொல்லும்போது முடியவே இல்லை. தேர் ஆஃப்டர் தே லிவ்ட் ஹாப்பிலின்னு உடனே எண்டு போடலாம்ல, ராமர் போடல. பரதன் கிட்ட விஷயத்தை சொல்லும்போது இது ஹனுமானுக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வேலை. இந்த இடத்துல லக்ஷ்மணன் அனுப்ப முடியாது, சுக்ரீவனன் அனுப்ப முடியாது, விபீஷணன் அனுப்ப முடியாது. ஒன்லி ஹனுமான் கேன் டூ திஸ் ஜாப். என்ன ஜாப் அப்படின்னா, அங்கே போயிட்டு இந்த மாதிரி ராமர் வராருங்கிற மெசேஜ், நான் வந்துட்டுருக்கேன், சீதா லக்ஷ்மணனோட எல்லாரும் வந்துட்டுருக்கோம், குஷலமாக இருக்கோம் அப்படின்னு குஷலத்தை சொல்லிவிட்டு இந்த மாதிரி வரேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லும்போது பரதனுடைய முகம் எப்படி இருக்குன்னு நீ பாரு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சொந்த தம்பியாக இருக்கலாம், சொந்த அண்ணனாக இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆனால் பைசா, பேர், பதவி, முக்கியமாக பவர், இதெல்லாம் அதில் ருச்சி கண்டெடுத்து அப்படின்னா அதில் புத்தி இருக்கும். அது பரவாயில்ல. தஸ்ய புத்திம் ச விஜ்ஞாய விவசாயம் ச வானரஹ யாவன் தூரம் யாதாஸ்மா க்ஷிப்ரமாகந்தும் அர்ஹசி. அப்படி ஹனுமான், நீ பரதனுடைய முகத்தில் ஏதாவது சலனத்தை பார்த்தேனோ, இல்லை அவனுடைய மூஞ்சியில் ராஜ்யம் போகிறதே, நம்ம கண்ட்ரோல்லேருந்து போகிறதேங்கிற மாதிரி ஏதாவது பார்த்துட்டே அப்படின்னா நீ உடனே திரும்பி என்கிட்ட சொல்லு. நான் இங்கேருந்தே நான் திருப்பி தபஸ் மேற்கொண்டு நான் வனத்துக்குள்ளே திருப்பி போயிடுறேன். சீதைக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பரதா, கொஞ்சம் ஃபேஸை கரெக்டாக வச்சுக்கோப்பா, இவருக்கு வனம்னாலும் ஒன்று தான், இதுவும்னா. சீதைக்கும் அப்படி தான். சீதைக்கு வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை, ராமர் இருந்தால் போகிறோம். உடனே ஹனுமான் மனுஷ வேஷத்தை தாரணம் பண்ணிக்கிறாராம். தாரணம் பண்ணிட்டு அதி வேகமாக போகிறாராம். அதி வேகமாக, அதாவது மனுஷ வேஷத்தை தாரணம் பண்ணுறாருன்னா என்ன, அப்படியே வாயு மாதிரி ஊன்லாம் போகல, மேலேருந்து மனுஷ வேஷத்தை போட்டு வெகு வேகமாக போய் போகிற வழியில் குஹன் கிட்ட சொல்கிறாராம். குஹன் அப்படியே சந்தோஷமாக பேச வரானா, நான் வரேன், நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், பரதனை போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறேனா. இது நடுவில் சொல்ல மறந்துட்டேனே, சீதா மாதா கிஷ்கிந்தா வந்தா இல்லையா? கிஷ்கிந்தா வரும்போது சீதா மாதா என்ன சொன்னாலும், வண்டியை நிறுத்துங்கோ, சொல்ல விட்டுட்டேன், வண்டியை நிறுத்துங்கோ, கொஞ்சம் கீழே இறக்குங்கோ. தாரா அவள்லாம் இங்கே தானே இருப்பா, பாவம், அவள்லாம் சுக்ரீவனை பார்த்து எத்தனை நாள் இருக்கும் இல்லையா? தாரா, ரூமா, அவள்லாம் இருப்பாள், இந்த வானரங்களுடைய ஸ்திரீலாம் இங்கே தானே இருப்பா, வண்டியை கொஞ்சம் இறக்குங்கோ, அவளை ஏற்றிட்டு போகலாம் அப்படிங்கிறலாம் ஸ்திரீ. இது மாத்தா, இது மாத்திரு வாத்சல்யம்னு பேர். அதனால் என்ன சொல்கிறா அப்படின்னா, சதுர்த்தி தினத்தன்னைக்கு வண்டி கிஷ்கிந்தாவில் இறங்கினதாகவும், திருப்பி பஞ்சமி அன்னைக்கு வண்டி கிளம்பினதாகவும் பேர். ஷஷ்டி அன்னைக்கு இது நடந்ததா, ராமநவமி
இது நடந்ததா ஒரு விஷயம். இது ஒரு ஜஸ்ட் திதிக்காக சொல்லலாம். அஸ்வினி மாதத்தன்னைக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அதில் வந்து தாரா அவள் எல்லாரையும் வந்து ட்ரெஸ் பண்ணி அலங்காரம் பண்ணி கூட்டின்னு போகிறலாம் சீதா. அது வந்து எல்லாம் கிஷ்கிந்தா அந்த திருப்பி எல்லோரும் ஏறி அது வர அந்த மாதிரி ஓகே. அந்த இப்போது இங்கே வந்து இந்த மாதிரி பரதனை பாரு, ஃபேஸ் இது பண்ணு அப்படின்னோடனே ஹனுமான் வந்து போகிறார். என்ன இப்படி இப்போ இந்த ஹனுமான் ஏதாவது தப்பாக சொல்லிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. நேராக போய் பரதன்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறார். வசந்தம் தண்டகாரண்யே யம் த்வா சிரஜட்டாதரம் அனுஷோச்சசி காகுஸ்தம் சத்வம் கௌஷலம் அப்ரவீத் பிரியமாக்கியாமி தே தேவா சோகம் தியஜ சதாருணம் அஸ்மின் முகூர்த்தே பிராத்ராத்வம் ராமேன சக சங்கதः நிஹத்ய ராவணம் ராமः பிரதிலப்ய ச மைதிலீம் உபாயாதி சமுத்தர்த்தம் சக மைத்ரீம் மகாபலைஹி லக்ஷ்மணஸ்ச மகாதேஜः வைதேஹி ச யசஸ்வினி சீதா சமக்ரா ராமேன மகேந்திரேன சச்சீயதா. இந்திரனுக்கு சச்சி எப்படியோ அந்த மாதிரி சீதா ராமனோட சேர்ந்து தோ வந்து விட்டாள், வந்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறார். பரதனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். பரதனுக்கு உனக்கு என்னப்பா கொடுக்கறதுனா, நீ இதை வந்து சொல்கிறியே, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, ஓவர் இல்லை, 14 வருஷம் முடிஞ்சுடுத்தோ, உனக்கு நான் என்ன கொடுக்கறது, எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 கிராமம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 உத்தமமான கிராமம், அதுக்கப்புறம் பணிப்பெண்கள், கன்னியாஸ்திரீகள், அதுக்கப்புறம் உத்தம குலத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே நான் உனக்கு தரேன்ப்பா அப்படின்னு. யாருக்கு? பிரம்மச்சாரி ஆஞ்சநேயருக்கு. என்ன பண்ணுவார் அவர் அதை வச்சுண்டு? சரி, நான் என்ன பண்ணுவேன் அதை வச்சுட்டு? ஜெய் ஸ்ரீராம் தான் பண்ணுவார் அவர், ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால வந்து அதெல்லாம் அதாவது இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹவு ஹாப்பி பரத் ஃபெல்ட். ஏன் தெரியுமா? இப்போது வால்மீகி வந்து பரதன் வந்து இந்த செய்திக்கு நிகரான ஒரு பரிசு இந்த உலகத்தில் இல்லைன்னு பரதன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 1,00,000 கிராமம் கொடுக்குறேன், 1000 கிராமம் கொடுக்குறேன், 100 கிராமம் கொடுக்குறேன், எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த செய்திக்காக தான் நான் வந்து காத்திருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்துகிறான். இல்லைன்னா என்ன, அப்படியா வந்துட்டாரா ராமர், அப்படியா வேறு யாரோ சொன்னால் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்லாம் சொன்னான், இப்படிலாம் பேசினான்னு வச்சுக்கோங்களேன் பரதன். சரி, பரதனுக்கு வேறு ஏதோ ஐடியா இருக்குது போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணி ராமர் வந்து இப்போ பிரயாகம் மட்டும் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோடனே பரதன் வந்து இந்த சந்தோஷத்தை கேட்டு ஐயோ ராமர் ஆன்னு சொல்லி மூர்ச்சை ஆயிட்டானா. இத்தனை நாள் நம்ம எல்லாம் வந்து சோகத்தில் மூர்ச்சையான கதையாக பார்த்துன்னு வந்தோம் இல்லையா? அப்புறம் யுத்தத்துலலாம் எப்படி அந்த கதை வந்து தலைமண்டை மேலே பட்டுது, தலை புலந்தது உடனே ஒரு மூர்ச்சை ஆயிட்டார், இப்படியே மூர்ச்சை ஆயிட்டார்னு கேட்டோம் இல்லையா? முதல் தடவை ரொம்ப நேரம் கழிச்சு ஆஃப்டர் லாங் பிரேக்கு சந்தோஷத்தில் அப்படியே மூர்ச்சையானோம். எங்கே தசரதன் துக்கத்தில் மூர்ச்சையானதுலேருந்து ஆரம்பிக்கிறது மூர்ச்சை ஆயிட்டானே வந்துட்டுருக்கு. இப்போ தான் வந்து எல்லாமே பிரேக் பண்ணி சந்தோஷத்தில் மூர்ச்சையாகி அந்த மூர்ச்சையிலேருந்து ஏந்து எனக்கு ஃபுல்லாக ஒரு தடவை கதையை சொல்லு ஹனுமான். அதுக்குள்ளே ஹனுமான் ஸ்வரூபத்துக்கு வந்துடுறார். எல்லாத்தையும் எனக்கு கதையை சொல்லு ஹனுமான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபுல்லாக ஒரு தடவை ராமாயணத்தை சொல்கிறார். யார்? சரி, டிட்டோ போடலாம்ல வால்மீகி, அவர் டிட்டோ போடல, ஒரு ஸ்லோகமாக எழுதுகிற ராமாயணத்தை திருப்பி சங்கிப்த ராமாயணம் எப்படி எழுதினாரோ அந்த மாதிரி எழுதினார். நீங்கள் அங்கேருந்து கிளம்பினேலா பரதரே, நீங்கள் அங்கேருந்து கிளம்பின உடனே என்னாச்சு, விராதன் ராட்சசன் வந்தான், அதுக்கப்புறம் சரபங்கர் முனிக்கிட்ட போய் பார்த்தா, சுதீக்ஷ்ணரை போய் பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து பரத்வாஜரை போய் பார்த்தா, அதுக்கப்புறம் வந்து சித்திரக்கூட்டத்தில் வந்து ஒரே கலபெற ஆனதுனால அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் பஞ்சவட்டிக்கு போனால் 14,000 ராட்சசர் மேற்கொண்டு அவள் எல்லாம் கொன்னா. அதில் வந்து முக்கியமாக கர தூஷண திரிஷரோடைய தலையெல்லாம் வெட்டினா. அதுக்கப்புறம் வந்து சூர்பனக வந்தா,
அந்த கபட்டம் ஆடினா, அதுக்கப்புறம் வந்து மாயமானை வந்து ஏவி விட்டு மாயமானை வச்சு அண்ணாவை வந்து இது பண்ணி போய், அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணனும் பின்னாடியே ஓடி போய் ராட்சச ராவணன் வந்து சீதாவை வந்து கடத்திண்டு போய், அந்த கடத்திண்டு போகும்போது ஜட்டாயு சண்டை போட்டு தன்னோட உயிரை கொடுத்து, இவ தேடிண்டு வந்து ஜட்டாயு கிட்ட தெரிஞ்சுண்டு ஜட்டாயு கொடுத்த லிங்கில் வந்து நேராக சுக்ரீவனை போய் பார்த்து, அதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய மைத்திரம் பண்ணி அந்த ராவணன் வந்து சீத்தையை கொண்டு போய் லங்கையில் வைக்க, இங்கே இவா தேடோன்னு தேட, அதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து அம்மா பார்த்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணி வாலியை வதைக்க, சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகத்தை பண்ண, அதுக்கப்புறம் வந்து திருப்பி சுக்ரீவனை தட்டி எழுப்பி வேலையை பாடுறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து எங்கள் எல்லா வானரங்களையும் பூமண்டலம் ஃபுல்லாக அனுப்ப, அதில் என்னோட டீம், நான் இருந்த டீம் வந்து தட்சிண பக்கம் போக, நாங்கள் பிராணத்தியாகம் பண்ணான்னு நினைக்கும் போது சம்பாத்தி வந்து அந்த பக்கம் ராவணன் சீத்தையை எடுத்துன்னு போகிறத பார்த்தேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் வந்து தும்முன்னு ஒரு ஜம்பிங் பண்ணி அந்த பக்கம் போய் சீதையை பார்த்து லங்கையில் தூது சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்து ராமர் ரெடியாகி சேத்து பந்தனம் பண்ணி சேத்துவை தாண்டி அங்கே போய் இத்தனை நாள் வந்து சண்டையை போட, அதுக்கப்புறம் விபீஷணனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க, அங்கேருந்து சீத்தையை கூட்டிண்டு விமானத்தில் கிளம்ப, ராமர் ஒரு இடமா காட்டி இதோ இப்போ பிரயாகில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நான் வால்மீகியோட கம்ப்ளீட்னஸ்க்காக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே ராமாயணத்தை திருப்பி சொல்கிறாருன்னு சொல்ல முடியல என்னால், அதனால ஃபுல்லாக சொல்லிட்டேன். எக்ஸாக்ட்லி இது ஒரு ஸ்லோகமாக சொல்லிட்டு வர்றார் ஃபுல்லாக. அந்த மாதிரி ஹனுமான் வந்து சொல்ல எப்படி இருக்கும் பரதனுக்கு. போன அண்ணா திரும்பி வந்துட்டாருங்கிறதுனாலே சந்தோஷம். அதில் அண்ணாவோட பராக்கிரமம் என்ன தெரியுமோ, ஐயோ அப்படி ஒரு பராக்கிரமம். இப்போது நமக்கு ரொம்ப பிரியப்பட்டவான்னா அவள் கீர்த்தி அடைஞ்சான்னா அது நம்மளுடைய கீர்த்தியாகவே நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பரதன் ஃபீல் பண்ணுறான். பேசி இந்த மாதிரி பேசினே இருக்கான். என்ன டைமை எடுத்து, ஒருவேளை வானரமே நீ உன்னுடைய அந்த சப்பலமான புத்தியை காட்டுறியோ என்கிட்ட அப்படின்றான் பரதன். ஹனுமர் வந்து, சுவாமி என்ன, ஏன் என்ன திடீர்னு இப்படி திட்டுறேன்? இல்லைப்பா, நீ சில வானரங்கள்லாம் வந்து சும்மா சொன்னேன், அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன்னு விளாடும், அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் நீ விளாடில்லையப்பா ஹனுமான் அப்படின்னான். சுவாமி, ஏன் சுவாமி இந்த கேள்வி கேட்குறேன்? என் வாக்கு என்றைக்குமே நான் சத்தியம் பேசாதது, சத்தியம் தவிர எதுவுமே பேசினதில்லை அப்படின்னு ஒன்று. இல்லைப்பா, நீ பேசின்னு இருக்க, இவ்வளோ நேரம் எடுத்து அண்ணாவும் ஒன்றும் காணுமே, சும்மா சொன்னியா ஒரு வேளை அப்படின்னு. இல்லை அண்ணா பாருங்க வந்துட்டே இருக்கு, அங்கே பாருங்க தூரக்க புகை தெரியறது பாருங்கோ, விரக்ஷம்லாம் ஆடுறது பாருங்க, எல்லாம் வானரத்தினுடைய வேலை. விரக்ஷம்லாம் ஆடுறது, புகையெல்லாம் இருக்குது பாருங்க, அது பாருங்க மேலே பாருங்கோ சந்திரன். ஆமாம், இந்த பக்கம் எப்படி சந்திரன் வந்தது? நான் அது சந்திரன் இல்லை, புஷ்பக விமானம். அண்ணா வரார், தோ வரார், அண்ணா வரார் அப்படின்னு ஒன்று. அப்படியே வந்து அப்படியே வருது. அங்கே தூரக்க பார்த்த உடனே, தூரக்க புஷ்பக விமானத்தை பார்த்த உடனே பரதன் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அங்கே பிரதட்சணம் பண்ணுறான். பஞ்சபாத்திரத்தை எடுத்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ணா வாங்கோ, அண்ணா வாங்கோ அப்படின்னு ஓன்னு கண்ணெல்லாம் தண்ணி. வந்துட்டார் வந்துட்டார். அப்படியே அந்த புஷ்பக விமானம் வந்து வருது. பரதன் வந்து நந்தி கிராமத்தில் இருக்கான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து அயோத்தியா இல்லை, நந்தி கிராமம். நந்தி கிராமம் அப்படிங்கிறது வந்து அயோத்தியாலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடியது. அதாவது 5000 கை தூரம் ஒரு மெஷர் இருக்குது. அந்த காலத்து மெஷர் வந்து இங்கேருந்து எவ்வளோ கை இருக்கும் அது அப்படின்னாக்கா, தமிழில் அந்த காலத்தில் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரியல. இங்கேருந்து ஒரு 10 கை தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லை, அந்த கை தூரத்தை வச்சு சொல்ல 5000 கை தூரம் நந்தி கிராமத்துக்கும் இதுக்கும். அந்த காலத்து அது என்ன மெஷரோ, அதனால நந்தி கிராமம். உடனே இந்த பக்கம் சத்ருகனம் உடனே வா. ஹனுமான் இந்த செய்தி சொன்ன உடனே சத்ருகனுக்கு ஆணையிடுறான், அண்ணா வரா. இங்கேருந்து அயோத்தியா மட்டும் இருக்கக்கூடிய ரோடு ஃபுல்லாக வந்து ஐஸ் பரப்பினா மாதிரி ஜில்லுன்னு தண்ணியை விடு. ஃபுல்லாக முதல்ல தண்ணி விடு. இன்னி மட்டும் பொலிட்டீஷியன் வரான்னா தண்ணி அடிக்கிறாள்ல, அது பரதன் ஆரம்பித்து வச்ச கல்ச்சர். அதாவது பொலிட்டீஷியன் வரா, ராஜா வரா அப்படின்னா தண்ணியை அதெல்லாம் விடுங்க. பொலிட்டீஷியன் ஒரு எக்ஸாம்பிளா, பெரியவா வரா, மகாபெரிவா நடந்து வரா அப்படின்னா உடனே வாட்டர் அடிச்சுட்டு போவா தெரியுமோ. மகாசன்னிதானம் வரா அப்படின்னா அந்த ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி பரதன் ஆரம்பித்து வச்ச வேலை. இது பண்ணி அதான் ஒரே இது பண்ணி, அதுக்கப்புறம் அவள் வரன்னா பூச்சி போட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைட்லலாம் எல்லாமோ போடுவாள்ல. இப்போ வந்து இது போடுறா. ஏன்னா ஜனங்கள் நிறைய பேர் வந்தான்னா
பூச்சிகள்லாம் அடிபடக்கூடாது ரோட்டில் அப்படிங்கிறதுக்காக சைடில் வந்து அந்த கோலம் போடுவான். ஃபுல்லாக கோலம் போடுறது எதுக்கு அப்படின்னா பூச்சிகள்லாம் சைடில் இருக்கும், ஜனங்கள்லாம் நடுவில் நடந்து போவான். அந்த மாதிரி ஒரே விபூஷணமாக நடக்கிறது, ஒரே வா 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 வான்னு. அண்ணா வந்து அப்படியே புஷ்பக விமானத்துலேருந்து திவ்யமாக சைடில் சீதா, பின்னாடி வந்து இப்படி நிற்கிறான். யார்? லக்ஷ்மணன் வந்து நிற்கிறான். இப்படி லக்ஷ்மணன் வந்து இப்படி நின்றுருக்கான். அண்ணா வந்து இந்த பக்கம் அப்போவாது கோதண்டத்தை வைக்கலாம்ல, சைடில் கோதண்டத்தை அப்படி வச்சுருக்கார். அப்படி வந்து அப்படி கீழே வந்து இறங்குறார். அவர் கீழே வந்து அப்படி இறங்கின உடனே உங்களுக்கு ஓமானத்துக்கு சொல்கிறேன், மோடிஜி எப்படி சொன்னாரோ அது யார் சொன்னது அப்படின்னா பரதன் சொன்னது. ஹமாரே ராம் ஆ கயே ஹை, மேரா ராம் ஆ கயே ஹை. என்னோட ராமன் வந்துட்டான்ப்பா. அயோத்தியாவில் இப்போ ராமர் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி என்னோட ராமன் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஸ்பூர்த்தியாக ஓடலையாம் பரதனுக்கு. பரதனும் சத்ருகனும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். அண்ணாவை பார்த்ததில்ல. ஓடி போய் படார்னு காலில் விழுறான். அண்ணா காலில் விழுந்த உடனே ராமர் பரதனை அப்படியே அவரோட மடியில் உட்காத்தி வச்சுக்கிறாராம். சீத்தை வந்துட்டா, உன்னை சீத்தை அங்கே உட்காந்தாலேன்னு கேட்கக்கூடாது. மடியில் உட்காத்தி வச்சுட்டு ஆற தழுவி உச்சி முகுர்றார் பரதனை. உடனே நமஸ்காரம் பண்ணுற சீத்தையை பார்த்து பரதன் நமஸ்காரம் பண்ணி, என் பேர் பரதன் அப்படிங்கிறான். அதுக்கு நிறைய அர்த்தமாக இருக்குது. என் பேர் பரதன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. அப்போது எல்லாத்தையும் சத்ருகன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மணனை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்க போகிறான். லக்ஷ்மணனை கட்டி பிடிச்சிக்க முடியல பரதனால். ஏன்? லக்ஷ்மணன் பரதனுடைய காலில் விழுந்துட்டான். ஏன்னா இன்னி மட்டும் வந்து தீராத ஒரு சண்டை எதுன்னா, லக்ஷ்மணன் உயர்ந்தவனா பரதன் உயர்ந்தவனா? சேர்ந்தே இருந்து சுக்க துக்கத்தில் இருக்கிறது ஈஸியா, இல்லை பாராமுகமாக இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறது பெருசா? பாராமுகம் என்ன, லக்ஷ்மணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ராமா அப்படின்னு போய் காலை பிடிச்சிக்கலாம். பரதனுக்கு அந்த லக்ஸரி கூட கிடையாது. அண்ணா தம்பி அப்படின்னா this is how it has to be. தம்பிக்காக சொல்கிறார் பாருங்களேன். தம்பிக்கு இஷ்டம் இருக்கா? நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அவனுக்கு, என்ன என்னோட தம்பி தானே, இருக்கட்டுமே எடுத்துக்கிறேன். பரதனா, ஐயோ எனக்கு அண்ணா அது ஒன்று தான் வேணும், மற்றது எதுவுமே வேண்டாம். என்ன சிர வஸ்திரத்தை போட்டுண்டு, கிழிஞ்ச வஸ்திரங்களை போட்டுண்டு, உடம்பெல்லாம் வந்து அழுக்காக இருந்துண்டு, ஜட்டாதாரியா, சாப்பாடு சரியில்லாமல் பழமூலத்தை சாப்பிட்டுண்டு வீக்காக இருக்கான் நான் பரத். அப்புறம் வந்து முதல்ல போய் கௌசல்யா மாதாக்கு நமஸ்காரம் பண்ணுறார். பின்னவே சுமித்ரா மாதாக்கும் கைகேயி மாதாக்கும் நமஸ்காரம் பண்ணார். ஒரு முகத்தில் ஒரு சுழிவோ ஒரு சேஞ்சோ இல்லையா கைகேயி மாதாவை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் இமீடியட்டாக வசிஷ்டருக்கு போய் நமஸ்காரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து அப்படி வசிஷ்டரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி வரைச்சே அந்த அண்ணா அண்ணா எடுத்து கிளம்பணும் இல்லையா, அடுத்தது ரதத்தில் ஏறணும் இல்லையா. ரதத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி அந்த ரதத்துக்கிட்ட 2 பாதுகையை வந்து தலைமையில் வச்சுட்டு பரதன் வெயிட் பண்ணுறான். எந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததோ இந்த பாதுகையிலேயே நீங்கள் ஆரூடமாகணும் அப்படின்னு. அந்த பாதுகையை வந்து ராமர் போட்டுண்டு இத்தனை நாள் வந்து எது ஆட்சி நடந்ததோ அந்த ஆட்சி நடத்தின அந்த பாதுகைக்கான அதிபதி இப்போ பாதுகையின் மேல் ஏறுறார். அப்படி அந்த விஷயத்தை பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து ராமர் எப்படி தேடுறார், எங்கே நம்ம ஃப்ரெண்டை காணோம் அப்படின்னு. யாருன்னா வசிஷ்டருடைய பையன் சுயக்ஞன். சுயக்ஞன்றவன் வந்து ராமருடைய ஃப்ரெண்டு அண்ட் ஆல்சோ வெரி ரெஸ்பெக்டட் பர்சன். கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் இருக்கும், அயோத்தியாலேருந்து போகிறச்சே லக்ஷ்மணா இந்த விஷயத்தெல்லாம் வந்து சுயக்ஞன்ட்ட கொடுத்துருவோம், சுயக்ஞனை வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போக சொல்லு அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற. நான் அதை மென்ஷன் பண்ணேன், ஏன்னா இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அந்த சுயக்ஞன் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்த உடனே ஆற தழுவிக்கணும்ல. ராமர் சுயக்ஞனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு, ஏன்னா அவன் பிராமண குலத்தை சார்ந்தவன், வசிஷ்டருடைய பையன், ஃப்ரெண்டு தான். ஆனால் சபையில் மரியாதை எப்படி, சுயக்ஞனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாரு, ஏன்னா நான் சத்திரியன், நீ பிராமணன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒன்லி ராமாயணத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ரிட்டர்னாரா. எல்லா வானரங்களுக்கும் எல்லாருக்கும் வேலை, பூ கட்டுற வேலை, தோரணம் கட்டுற வேலை, வெல்கம் கிட்டு போடணும், எக்ஸிட் கிட்டு போடணும், சாப்பாடு சொல்லணும், எல்லாம் சேம் திங் தான். அதுக்கப்புறம் யாராருக்கு என்னென்ன ரத்னங்கள், வைடூரியங்கள், மணி மாலைகள் என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லோரும் ஒன்று. எல்லாத்துக்கும் நியந்திரமான மந்திரி வந்து 3 பேர் மெயின் சார்ஜ் எடுத்துக்கிறான். எந்த ரத்தம் வந்ததுன்னா அந்த பாதுகை வந்ததில்லை, அந்த பாதுகை வந்தது இல்லையா, அந்த பாதுகை முடிஞ்சு நந்தி கிராமத்துக்கு போகிற எந்த ரதம் வந்ததுன்னா, எந்த குதிரைகள் வந்து ரதத்தில் இறங்கிய பிறகு ஸ்ரீராமனை போகாதே போகாதேன்னு தலையை வந்து இப்படி இப்படி ஆட்டித்தோ, அதே குதிரைகளை பூட்டி அதே சுமந்திரன் தேரை ஓட்டி கொண்டு வந்து நிற்கிறான். எவ்வளோ ஒரு லவ் இருக்கும் அந்த ராமர் அப்படிங்கிற ஒரு பர்சன் மேலே. அப்படி நந்தி கிராமத்தை தாண்டி அப்படி வந்து அயோத்தியாக்குள்ளே வரனா, ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இல்லையா, ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே இல்லை. எல்லாரும் வந்து அம்மா ராமான்னு இப்படி தான் கடைசியாக அவள் கை இருந்ததில்ல, இப்போ வந்து எல்லாரோட கையும் இப்படி மேலே இருக்கான். அந்த ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான் அப்படின்னு. அயோத்தியின் ஆன்மா திரும்பியது. அப்படி வந்து ஜாம்பவான், அங்கதன், இவா எல்லாருக்கும் மெயின் ஒர்க் என்னென்னா 4 சமுத்திரத்துலேருந்தும் தண்ணி எடுத்துன்னு 3 சமுத்திரம் ஓகே, மேல் பக்கம் எங்கே சமுத்திரம் இருக்கோ போய் தண்ணி எடுத்துன்னு 4 பக்கமும் இருக்கிற சமுத்திரத்தினாலே ராஜ்யாபிஷேகம். எல்லா பக்கமும் இருக்கிற ராஜாக்கள்லாம் ஒன்றா கூடினா, எல்லோரும் ஒன்றா கூடி ஒரே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சஸ்திதம் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எல்லாரும் சுற்றி இருக்க சத்ருக்னன் வந்து சத்திரம் பிடிக்கிறானா, ஒரு சிகப்பான சத்திரம், அற்புதமான ஒரு சத்திரத்தை பிடிச்சுன்னு நிற்கிறானா. எவ்வளோ நாள் ஏங்கி போயிருப்பா, அண்ணன் வருவானா அவனுக்கு கொடைபிடிக்க மாட்டேனா அப்படின்னு. சுக்ரீவனும் விபீஷணனும், யார், சுக்ரீவனும் விபீஷணும். அதில் அந்த வண்டி வந்துட்டே இருக்கிறச்சே பரதன் கிட்ட சொல்கிறான், பரதா நானும் சீதாவும் ஒரு பெரிய மாளிகையில் இருந்தோம்ல, அசோகவனம் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு வெள்ளை நிற மாளிகை ஒன்று இருந்தது இல்லையா, அந்த மாளிகையை வந்து சுக்ரீவனுக்கும் அவனுடைய மனைவியார்களுக்கும் கொடுத்துருப்பா அப்படின்ட்டார். வரும்போதே சுக்ரீவனை எங்கே தங்க வைக்கணும், விபீஷணனை எங்கே தங்க வைக்கணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாராம் ராமர். அந்த மாதிரி பண்ணி ஓப்பா தேவேந்திரன் வந்து அப்படியே வந்து பரம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை மாலையை வந்து கொடுத்துட்டு போகிறான். தாமரையாலேயே தொழுக்கப்பட்ட மாலையா, திவ்யமான ஒரு தாமரை மாலை. நான் வந்து எலெக்ஷனுக்காக சொல்லலை, இங்கே இருக்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். மேலும் நவரத்னங்களால் பூட்டப்பட்ட மாலைகள் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வரவா எல்லாருக்கும், வானரங்களுக்கும் இதுக்கும் எல்லாருக்கும் குடுன்னு எல்லாருக்கும் ஒரே கிஃப்டாக கொடுக்குறலாம். சீதா மட்டும் ஒரு மாலையை கையில் வச்சுட்டு நான் யாருக்கு கொடுக்கறது இப்படி அனுமான திருப்பி பார்த்துட்டு இப்படி பண்ணின்னு இருக்கலாம். ராமர் பிடிச்சிட்டு உனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன் யாரோ, உனக்கு அபீஷ்டன் யாரோ அவனுக்கு கொடுமா அப்படின்னு ஒன்று டக்குன்னு ஹனுமார் கழுத்தில் போட்டாலாம் அந்த மாலையை. அதை நான் உடச்சி பார்த்தேன், கடிச்சு பார்த்தேன், பிச்சு போட்டார், அதெல்லாம் கதையெல்லாம் இல்லை. புரியுறதா? வால்மீகி சொல்லலை. நான் வந்து அதை முகர்ந்து பார்த்தேன், அதில் ராமனின் வாசம் இல்லை,
நான் காதில் கேட்டு பார்த்தேன், அது ராமன் கேட்கவில்லை. அதை கடித்து பார்த்தேன், அதில் ராமனின் சுவை இல்லை. அதனால் அந்த மாலையை அறுத்து எரிந்து விட்டான் அனுமன் அப்படின்னு இப்படிலாம் வியாக்கியானம் பண்ணுறவா இருக்கா. அப்படின்னா என்ன, சீத்தை போட்டிருக்கிற மாலையில் ராமர் இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதலை வால்மீகி. அவர் வந்து அப்படியே கிருத்தஜ்ஞன் ஆகிட்டாராம். பிறகு பரதன் கொடுத்தான் 1,00,000 கிராமம், 100 கணக்கான பெண்மணிகள் எல்லாம் கொடுத்தான். அது ஒன்றும் செல்ஃபே எடுக்கல. அப்படின்னா என்னன்னே புரியல. ஒரு கிராமம்னா என்னன்னு தெரியாது அனுமானுக்கு. ஆனால் இப்போது சீதா மாதா மாலை போட்டால்ல, ஷோ அந்த மாதிரி சீதா மாதா வந்து அந்த மாலையை கொடுத்தா. எல்லாரும் சேர்ந்து ராமருக்கு வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணுறாளாம். பெரிய சபை. அந்த சபை வந்து எங்கே இருக்குன்னா வாணி மஹால். இங்கேருந்து 10 பில்டிங் தள்ளி 10 பில்டிங் தள்ளி நாளைக்கு வாணி மஹாலில் ஏற்கனவே வந்து வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்தாச்சு. முக்கியமான கெஸ்ட் எல்லாருமே வந்தாச்சு. இன்றைக்கி பட்டாபிஷேகத்துக்கே நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ கிருஷ்ணன் சாரும் வந்துட்டார். எல்லாருமே ஒரே ஒரு பர்பஸ்க்கு தான், ஜெய் ஸ்ரீராம். அந்த மாதிரி நாளைக்கு நமக்கு வந்து பட்டாபிஷேகம் வந்து பட்டாபிஷேக வைபவம் வந்து நாளைக்கு வந்து 8:30 மணிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும். 8:15 எல்லோரும் 8 மணிக்கு வந்துருங்க. 8 மணிக்கு வந்து வாத்சல்யா துளசீதரனுடைய பஜனை இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நல்ல குழந்தை எல்லாம் பாடுவா. ஓகே, சீக்கிரமாக வந்துருங்க. டக்குன்னு நாளைக்கு ஒரு நாள் ராமநவமி இல்லையா, சீக்கிரம் எழுந்து எல்லோரும் வந்துருங்க. 8 மணிக்கு வந்துருங்கோ. 8 மணிக்கு வந்துட்டேன்னாக்க இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாதஸ்வரம், அதுக்கப்புறம் பூர்ண கும்ப மரியாதனோட கெஸ்ட் எல்லாருமே என்டர் பண்ணுவா. அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் கண்ணா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கும். கெஸ்ட் எல்லாருமே உள்ளே வருவா. கெஸ்ட் எல்லாருமே உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு பேர் என்ன, ஸ்வாகதம் அப்படின்னு பேர். அந்த ஸ்வாகதம் இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷன் பேர் வந்து எந்தரோ மகானுபாவுலு. அதுக்கப்புறம் வந்து பிரம்ம வித்யா மந்திரத்தை பற்றின ஒரு சின்ன அறிமுகம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது என்னது அப்படின்னா அதிதி தேவோ பவ, நம்மளுடைய பிரசிடென்ஷியல் அட்ரஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வரக்கூடியது வந்து என்னது, அதிதி தேவோ பவக்கு அப்புறம் என்ன, புக் ரிலீஸ் இருக்கும். புக் ரிலீஸும் ராம காரிய கிங்கரஹா நாம புரஸ்காரஹா. ராமகாரிய கிங்கரர் அப்படின்ற அவார்டு வந்து 2 பேருக்கு கொடுக்க போகிறோம். அது யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் நாளைக்கு அந்த அவார்டு அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து பாருங்க. கொடுக்க போகிறது வந்து கிருஷ்ணன் சார் தான் அவார்டு கொடுக்க போகிறார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து நேற்று காட்டினேன் இல்லையா, காயத்ரி ராமாயண பாராயணம் பண்ணுவோம். அதை முடித்ததுக்கப்புறம் வந்தே வால்மீகி எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், பாலகாண்ட லவகுஷலோடைய கீர்த்தனையிலேருந்து நம்மளுடைய வண்டி ஸ்டார்ட் ஆகும். வண்டி எங்கே வந்து நிற்கும், வண்டி எங்கே வந்து நிற்கும், எங்கே வந்து நிற்கணும் வண்டி? பட்டாபிஷேகம்னா என்ன வந்து நிற்கணும், வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பமாசனே மணிமயே வீராசனே சம்ஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனுசுதே தத்வம் முனிப்யः பரம் வாக்யாந்தம் பரதாதிபிः பரிவிருத்தம் ராமம் பஜே ஷியாமலம். என்ன கண்ணா அனௌன்ஸ்மெண்ட்டா? ஒன் இல்லை, ஏதாவது ஒன்றுத்தை நீ ஹேண்டில் பண்ணி தான் அவன் ஆன் பண்ண முடியும். ஒரு 5 நிமிஷம். நாளைக்கு நம்மளுக்கு வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சு நம்மளுக்கு எல்லாருமே வந்து நிகழ்ச்சி நிறைவாகும். நிகழ்ச்சி நிறைவாகிறது இந்த 48 நாள் ராமாயண பிரவச்சன விரதம் வந்து நாளைக்கு எல்லாருக்குமே முடியறது. இப்போது வந்து இதுக்கு வந்து மரியாதை செலுத்துறது வந்து நம்மளோட கல்ச்சரில் ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு மரியாதைன்னா, இவ்வளோ நாள் நமக்கு இந்த 48 நாள் அவர் நோன்பு இருந்து அவர் வந்து நமக்காக வந்து இந்த 48 நாள்
அவர் என்ன மாதிரி ஒரு கடும் தபஸ் பண்ணாருங்கிறது இங்கே இருக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரியும். இங்கே அடிக்கடி வந்துட்டு போனவாளுக்கு தெரியும். ரொம்ப வாயால் வர்ணிக்க முடியாது. அப்படிப்பட்டவருக்கு நமக்கு கிருத்தஜ்ஞதா பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரில் இருக்குது. முன்காலத்தில் ஒரு வேத பாடசாலாவில் படித்த ஒரு மாணவன் அவன் திருப்பி குருதட்சிணா கொடுக்கணும் அப்படின்னா ராஜா கிட்ட அனுப்புவார். அந்த ராஜா கிட்ட அனுப்பினப்புறம் அவன் படித்ததை ராஜா கிட்ட சொல்லி காட்டினப்புறம் அந்த ராஜா சன்மானம் கொடுப்பார். அந்த சன்மானத்தை அப்படியே கொண்டு குரு கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவான். அந்த சன்மானம் கொடுக்காத ராஜா அப்படின்னா அவர் நல்ல ராஜா இல்லை, நல்ல ராஜ்யம் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தமாகுது. நமக்கெல்லாம் யார் ராஜா? நமக்கு ராஜானா ஒருத்தர் தான். அது ராமச்சந்திர பிரபு. இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம சம்பாதிச்ச பைசா, அது எல்லாமே அவர் நமக்கு தந்த பிரசாதம். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம நாளைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த ஆச்சாரியாய பிரியந்தனமாஹிருத்ய அப்படின்னு பிரஜாதந்தும் விவச்சேச்சி. பட் இது இப்போ ஆச்சாரியாவுக்கு நம்ம சம்பாதிச்ச இதை நம்ம கொடுக்கணும், கத்துண்ட ஆச்சாரியாவுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணோன்னு வேதம் கட்டளை இடுறது, ரிக்வெஸ்ட் இல்லை. இட் இஸ் அன் ஆர்டர். சத்தியம் வத தர்மம் சரமரி. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் யாருக்கு எவ்வளோ முடியுமோ நாளைக்கு குருதட்சிணா கொண்டு வாங்கோ. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த 48 நாள் யஜ்யம் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். ஒரு நாளைக்கு நடந்த செலவு, பூ, மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட 20. நான் ஜென்ரலாக எல்லாமே ஓப்பனாக தான் நம்ம இதில் சொல்லிவிடுவோம். ஸோ ஒரு 24,000 என்னமோ ஆயிருக்கு பர் டே. இதெல்லாம் யாரால் நடந்ததுன்னா நீங்கள் எல்லாருமே கொடுத்துருக்கேன். உங்கள் லெவலில் எவ்வளோ முடியுமோ கொடுத்துருக்கேன். இது செலவுக்கான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மரபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு தட்சிணா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து ஒன்று கற்றுண்டோம் அப்படின்னாக்கா அவருக்கு குரு தட்சிணை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த மரபுக்காக தான் இது சொல்லப்படுகிறது. வேறு எந்த விதமான சொலிசிட்டிங்கோ இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், நீங்கள் இங்கே ரெகுலராக வரதுனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கு கோர்ஸ் இங்கே என்னெல்லாம் ரெகுலராக நம்ம கோர்ஸ் கற்றுக் கொடுத்துட்டுருக்கோம். தர்மத்துக்கும் ஞானத்துக்கும் இங்கே எப்படி பிரம்ம வித்யா மந்திர் அப்படிங்கிறது சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் எப்படி ஒரு செட்டப் இருந்து இது பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா நாளைக்கு இன்னுமே கிடைக்கும். அதை பேஸ் பண்ணிட்டு அவாவா ஏற்கனவே படித்தது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தால் கூட இங்கே தொடர்ந்து இது வாழ்க்கையில் என்னுடைய சத்சங்கம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய ஒரு அங்கமாக ஆக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராஸ்பெக்டஸ் அங்கே இருக்கும். அது நீங்கள் கேட்டு தான் வாங்கிக்கணும். அது ஜென்ரலாக டிஸ்ட்ரிபியூஷன் பேம்ப்ளெட் கிடையாது. அது படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்றவா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டும் வேறு. ஸோ இதுதான் சொல்ல வந்தது. நம்ம உண்மையாகவே இந்த பரம்பராக்கு நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் போராது, எவ்வளோ கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கொடுக்கணும். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. विमले जय जय राम कथे, जय जय सीता राम स्वरूपिणी, जय जय राम कथे. विमले जय जय राम कथे, वारुणि मुख पद्मात् गलितां कुशलव परिगीतां, श्रुत्वैव त्वां रघुकुलतिलको रमे श्रुतिरम्यां. विमले जय जय राम कथे, गायति नारदोऽपि त्वामिह त्रिभुवन संचारी, वीणाम्रणयन् देवमुनीन्द्रो देवलेन सहितो. विमले जय जय राम कथे, मधुमय मृदुतरंगे निमग्नो रामरसे मनसे, गिरिजा सहितो मुदित गिरीशो नृत्यति कैलासे. विमले जय जय राम कथे, श्रुतिमति धृति कीर्ति दे, शुभ के तुष्टि पुष्टि हृष्टि दे, श्रेयो निष्ठां देहि में श्रद्धां शक्ति भक्ति मुक्ति दे.
विमले जय जय राम कते रिद्धिमतिं बुद्धिं देयि न सिद्धिमतिं बुद्धिं प्रज्ञां प्रेममयीं भद्रे विज्ञां ज्ञानमयीं विमले जय जय राम कते मोक्षे चामपि त्वां त्यक्त्वा कपीश्वरो बलवान् त्वामिह प्रीत्या नृत्यति धीरो रामभक्त हनुमान् विमले जय जय राम कथे जय जय राम कथे विमले जय जय राम कथे जय जय सीता राम स्वरूपिणी जय जय राम कथे विमले जय जय राम कथे जय बोल रामायण भगवान की பார்வதி பதையே. இன்னைக்கு கொஞ்சம் இது முடிச்சுட்டு உடனே நைட்டு போய் வாணி மஹாலில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா சாப்பாடு வந்து பேக் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஏற கட்டுறதுக்கு 11:30 ஆகிடுறது டெய்லி. இன்றைக்கி மட்டும் பேக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துருவோம் சாப்பாடு. அது அந்த ஒரு இன்கன்வீனியன்ஸ் மட்டும் ரெக்ரெட்டட் என்ன, அது மட்டும் இன்றைக்கி மட்டும் நீங்கள் பேக்கடு வாங்கிக்கோங்க. ஸோ தட் இப்போ வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் நேராக இப்போ வாணி மஹால் போகிறதுக்கு ஒரு 1-1.5 மணி நேரம் இன்னும் சேவ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்றைக்கி சில கட்டாயங்கள்னால மொட்டை மாடியில் எல்லோரும் உக்காந்துருக்கா, இங்கே கீழே உக்காந்துருக்க. ஸோ அதுக்கும் இன்கன்வீனியன்ஸ் இஸ் ரெக்ரெட்டட். சரியா? நாளைக்கு நம்ம வந்து வைபவமாக நம்ம வந்து வாணி மஹாலில் கார்த்தால 8 மணிக்கு சந்திக்கலாம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.